If you've taken a copy, please immediately print your name on the top of the front page. உங்களுக்கு ஒரு காப்பி கிடைச்ச மாத்திரத்திலே தயவு செய்து உங்க பெயரை எழுதி வெச்சுக்குங்க. And you need to bring it back next Sunday. மறுபடியும் நீங்க அடுத்த வாரம் இத கொண்டுட்டு வரணும். அதுதான். This Sunday free, next Sunday pay. இந்த வாரம் உங்களுக்கு இலவசமா கொடுப்போம். அடுத்த வாரம் வேணும்னு யாராச்சும் நின்றீங்கன்னா காசு கட்டி தான் வாங்கணும். So half we are doing today, half next Sunday. இன்றைக்கு பாகம் 1ஆம் பாகத்தை பார்ப்போம். அடுத்த வாரம் 2ஆம் பாகத்தை தியானிக்க இருக்கிறோம். So please print your name and bring it back next Sunday. அதனால தயவு செய்து உங்க பேரை எழுதி இந்த வாரத்துடைய நோட்ஸ் எடுத்துட்டு வாங்க அடுத்த வாரமும். In Romans chapter 12 verses 6 through 8, ரோமரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6 ல இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் there are 7 motivational gifts or service gifts. 7 விதமான சேவைக்கு ஏதுவான ஊக்கமான வரங்கள் காணப்படுகிறது. This is not the 9 gifts of the Spirit. இது ஆவிக்குரிய 9 வரங்களை குறித்து பேசுறது அல்ல. So here you can see, and all these scriptures you got to read at home. There are too many scriptures here. வசனங்கள் நிறைய இருக்கும். தயவு செய்து நீங்கள் வாசிக்காதீங்க, வீட்ல போய் வாசிங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாள்பால்ல அது இருக்குது. There are gifts like prophecy, teaching, administration, mercy, serving, giving. கொடுக்கிறது, தீர்க்க தரிசனம், போதகம், நிர்வாகம் பண்ணுகிறது, சேவை பண்ணுகிறது, இப்பேற்பட்ட பல ஊழியங்களின் வரங்கள் உண்டு. So suppose I want a glass of water. இப்போ போதகருக்கு ஒரு glass of தண்ணி வேணும்னா I ask one 8-year-old girl, can you please bring me one cup of water? ஒரு சிறுவியலை கூப்பிட்டு எனக்கு ஒரு தண்ணி எடுத்துட்டு வாமா அப்படி கேட்பார். She brings it, and when she comes to the step, she trips and spills it. அந்த குழந்தையை எடுத்துட்டு வந்து அந்த தண்ணி இங்க வரைக்கும் எடுத்து வந்து ஊத்திடுறா கீழே. Now there are 7 motivational gifts. இப்போ 7 ஊக்கமான வரங்கள் உண்டுங்க. Every one of us are stronger in some and weaker in some. நாம் எல்லோருமே சில பாகங்களே வல்லமை பெற்றோம், சில பாகங்களே வல்லமை அற்றவர்களாக இருக்கிறோம். I'm very strong in teaching. போதகர் வந்து போதனை செய்யறதுல கொஞ்சம் பலன் உள்ளவர். But most believers think that they are all prophets and prophetesses. ஆனா अनेक விசுவாசிகள் யோசிக்கிறாங்க, ஓ நான் தீர்க்கதரிசி சொல்றவன். These are the two that give the most tondram in the church. இந்த 2 வரன் உள்ளவங்க தான் சபைக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்கறவங்க. I'll tell you now how we are thinking sitting in the church when the girl spills the cup of water. இப்போ அந்த சிறுவி அந்த தண்ணியை கொண்டு வந்து இங்க போட்ட பிறகு போட்ட காரியத்தை நம்ம இருக்கிற உட்கார்ந்தவங்களை எப்படி பார்க்கிறோம்ன்றது போதகர் சொல்வார். The prophetic person does not have any mercy. தீர்க்கதரிசனம் உடையவர்களுக்கு இரக்கம்ன்றதே இருக்காது. We are sitting there thinking, what this girl is not thinking, just spilled it, just made a mess, now wasting time in the church. தீர்க்கதரிசியா இருக்கிற சிலர் நம்ம சொல்லுவோம், என்ன இந்த குழந்தைக்கு அறிவில்லையா, இவ்வளவு தூரம் வந்து தண்ணியை வேஸ்ட் பண்ணிட்டு நேரத்தை விரயமாக்குறாளே. No mercy. அவளுக்கு இரக்கத்தை பாராட்ட மாட்டோம். Then you have the teacher. ஒரு போதகரா இருந்தா, you know what I'm thinking? போதகரா இருக்கிற நாங்க என்னமா யோசிப்போம்? Sujata, please look at me. சுஜாதா இங்க பாரு. Next time hold the cup with 2 hands. அடுத்த முறை வரும்போது குடத்தை வந்து 2 கரத்திலும் பிடிச்சிட்டு வா. Next time when you're walking, look in front before you walk. கப்பனி கையில கொண்டு வரும்போது முன்னாடி பார்த்துட்டு நட. Because the teacher does not want the student to make the same mistake again. ஏனா ஒரு போதகருக்கு ஒரு மாணவன் தவறை இன்னொரு முறை செய்ய கூடாதுன்னு தான் யோசிப்பார். Then you have the administrator. ஒரு நிர்வாகம் பண்ணுகிறவர், this girl has spilled the water, everybody sitting down. அவர் சொல்வார், ஓ இந்த குழந்தை தண்ணி சிந்திட்டா என்ன எல்லாம் அப்படியே பேன் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. Administrator will say, Mary, Sister Mary, would you please go and help that girl to go back to the seat? மேரி அம்மா சீக்கிரம் ஏஞ்சி வாங்க, வந்து அந்த தண்ணி கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க. Brother Joe, will you please get one rag and clean up the mess? ஜான் சகோதரரே, நீங்க ஒரு துணி எடுத்துட்டு வந்து கொஞ்சம் தொடிங்க. You say, brother, I cannot give people orders like that. அப்படி சொன்னா நீங்க சில பேர் சொல்லுங்க, இல்லங்க நான் அவ்வளவு அதிகாரமா யார் மேலயும் அப்படி சொல்ல முடியாது. Then you're not a strong administrator. That's a weakness. அப்படி சொன்னீங்கன்னா நீங்க ஒரு நல்ல சிறந்த நிர்வாகி அல்ல. I love the mercy motivated people. ஆனா எனக்கு இரக்கம் பாராட்டுகிறவளை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். Some lady, without being asked, she will come and say, Sujata, come with me, sweetie. Come sit with me, don't worry. சில பேர் இருப்பாங்க, அவங்க எதையும் எதிர்பாராம நேரா வந்து சொல்லுவாங்க, சுஜாதா தவறு பண்ணிட்டு பரவாயில்ல வாமா வந்து என் கூட உட்கார்ந்துக்கன்னு கூட்டி போய்டுவாங்க. But I'm keeping the 2 best for the last. ஆனா அதுல இன்னும் 2 பேர் இருக்காங்க பாங்க, அவங்கள கடைசில சொல்றோம். The 2 hardest I took first. ரொம்ப கடினமான 2 பேர் முதல்ல ஏற்கனவே சொல்லிட்டார் போதகர். Who are those 2? யார் அந்த 2 பேர்? Prophet and teacher. தீர்க்கதரிசியும் போதனம் பண்றவங்க. Even though I am a teacher, I am admitting there's tough people. போதகரா அவர் இருந்தாலும் அவர் ஒத்துக்கொள்கிறார், ஆமா கொஞ்சம் இரக்கம் கம்மி தான் எங்களுக்கெல்லாம். The 2 best for the last. ஆனா இருக்கிற 2 சிறந்தவர்கள் யார் தெரியுமா? Now I'm going to give you my weakness. இப்போ போதகருடைய பலவீனத்தை உங்களோட தெரிவித்துக் கொள்கிறார். இப்போ தலை மேல வந்துச்சு. Now your heads have been lifted up. If I can tell you my weakness, you also must tell your weakness. No? இப்போ போதகர் அவருடைய பலவீனத்தை தைரியமா சொல்ல முடியும்னா நீங்களும் உங்களுடைய பலவீனத்தை வெளிப்படையா சொல்லலாம். The person with a servant heart. ஊழியக்காரனுடைய இருதயத்தை உள்ள நபரோ, without the pastor having to tell people to come and do things, a servant hearted person will get that rag
and come on their knees and clean the place. ஒரு ஊழியக்காரன் இருதயம் உள்ள மனிதன் வந்து போதகர் சொல்லாவிட்டாலும் தன்னைத்தானே அவனே எழும்பி வந்து அந்த காரியத்தை செய்வான். ஒரு வேலைக்காரன் உள்ளம் உள்ளவன். We need to have a servant heart. நமக்கு ஒரு வேலைக்காரனுடைய உள்ளம் இருக்கணும். You say, but pastor, no, I have a PhD. God bless you for your PhD. சில பேர் நம்ம சொல்லுவோம், இல்ல போதகரே நான் PhD எல்லாம் பண்ணியிருக்கிறேன், நான் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? அதெல்லாம் வேலைக்கார வேலை நான் பண்றதில்ல. Only the servant who do that job. Hello. You know what Jesus did? ஏசப்பா என்ன பண்ணார் தெரியுங்களாங்க? He washed the disciples' feet. சொந்த சீஷருடைய பாதத்தை கழுவினாருங்க. No amen. அதுக்கு ஆமென் வரல பாருங்க. That is also difficult for me. அது அவருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இப்ப. I'm being honest. ஏன்னா உண்மையா பேசுறோம் பாருங்க. When I see people serving like that, sweeping the floor, wiping the chairs, I have great respect and honor for them. வேலைக்காரர்களை போல சபையை பெருக்கி சுத்தம் பண்ணுகிற எந்த எதிர்பார்ப்பு இல்லாம செய்கிறவர்களை பார்க்கும்போது எங்களுக்கு அவருக்கு மேல ஒரு பெரிய மதிப்பும் கனமும் உண்டாகுகிறது. Cleaning the church toilets also. சபையுடைய டாய்லெட் கூட அவங்க அமைதியா க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. You notice I got rid of the prophet and teacher quickly. நாம இருக்க அப்ப பாத்தீங்களா தீர்க்கதரிசியும் போதகரை கொஞ்சம் வேகமா அப்படியே தள்ளி விட்டாங்களே. Jesus said, you want to be great, you must be a servant. ஏசப்பா சொன்னாரு, நீ பெரிதவனா உன்னதவனா இருக்கணுமா, நீ முதல்ல வேலைக்காரனா இருக்கணும். And then what did I ask for in the first place? அப்போ போதகர் முதல்ல உங்கள்ட்ட என்ன கேட்டாரு? A cup of water. ஒரு தண்ணியை தான் கேட்டார். The giver goes to the kitchen, takes that paper cup, gets that water, says, here you are, Pastor Andrew, water for you. ஆனா குடுக்குற மனுஷனை பாருங்களேன், சொன்ன மாத்திரத்துல கிச்சனுக்கு ஓடி போய் ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சிருவார். போதகரே இந்தாங்க எடுத்துக்கங்க. So of these 7 motivational gifts, who got the job done? இப்போ இந்த 7 வரம் பெற்றவர்களை யார் வேலையை சரியா செஞ்சு முடிச்சாங்க சொல்லுங்க? Giver. கொடுக்கிறவன் தான். Without being asked. கேட்காமலே. Suppose the pastor forgot to give the announcement for offering today. ஒருவேளை காணிக்கை செலுத்தலாம்ன்றத போதகர் சொல்ல மறந்துட்டார்னா, you quietly go home happily. நீங்க வீட்டுக்கு அமைதியா போயிருவீங்க தானே சந்தோஷமா? Without being asked, you should come and put it. கேட்காமலே கொடுக்கணுங்க. Of the 7 motivational gifts in Romans chapter 12, it is the giver who gets the job done. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல 7 ஊக்குவிக்கிற வரங்களிலே கொடுக்கிறவனுடைய வரம் தான் மிக சிறந்தது. Now here's a shock for you. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான காரியம் சொல்றேன். You all know this verse. உங்களுக்கு எல்லாம் இந்த வசனம் தெரியும். It is the best known verse in the whole Bible. முழு வசனத்திலே இந்த குறிப்பிட்ட வசனம் இந்த வேதாகமத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். What verse is that? என்ன வசனம் தெரியுமா? John 3:16. யோவான் 3:16. For God so loved the world உலகத்தை தேவன் மிகையாய் அன்பு கூர்ந்தபடியால் that he prophesied. அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அப்படியா? That he is taught in Hebrew and Greek. அவர் வந்து எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் பிரசங்கித்தார். ஆமாடியா? He gave. அவர் ஒரே பேரான குமாரனை கொடுத்தார் என்கிறதை பார்க்கிறோம். We are teaching on giving. கொடுக்கிறதை குறித்து தான் இன்றைக்கு போதகர் போதித்துக் கொண்டிருக்கிறார். I think they're a little worried about the next points coming. இப்ப அடுத்த குறிப்பை குறித்து நீங்க கொஞ்சம் கவலைப்படுறீங்க போல தெரியுது. We'll talk about some characteristics of a giver. கொடுக்கிறவனுடைய குணாதிசயத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். We'll cover if you're married and if you're single. திருமணம் ஆயிருந்தா உங்களுக்கும் பேசுவோம், திருமணம் ஆகாம தனிமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பேச விரும்புறோம். If you're married, திருமணம் ஆயிருந்தா, suppose you're sitting next to your husband or wife in the church. ஒருவேளை சபையில கணவனும் மனைவியா நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, Already tithes and offerings finished. ஏற்கனவே ஒரு தசமாம் காணிக்கை கொடுத்தாச்சு. So a pastor makes an announcement, we are having a youth camp, so we want to take an extra special offering. இப்போ திடீர்னு போதகர் வந்து சொல்கிறார், விசேஷித்த யூத் வாலிபர்களுக்கு ஒரு கூட்டத்தை நடத்துகிறோம், அதுக்கு ஒரு காணிக்கை எடுக்கணும்னு சொன்னார்னா, What you feel like you can give. உங்களுக்கு கொடுக்க மனசுஞ்சா கொடுங்கன்னு சொல்லிடுவார். So the husband is thinking 500 rupees. கணவர் யோசிப்பார், ஒரு 500 ரூபாய் கொடுக்கலாம். Now he does not know what the wife is thinking. ஆனா கணவருக்கு மனைவி என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியாது. So the wife might be thinking 1000 rupees. ஒருவேளை மனைவி யோசிச்சிருக்காங்க, இல்ல ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலாமே. So you have to don't shout. You can ask, oh yeah, how much you think? How much you think? கத்தி பேச வேணாம், கொஞ்சம் அமைதியா கேட்கலாம், எவ்வளவுமா கொடுக்கலாம். He tells her, I think 500 rupees. அவர் சொல்வார், நான் ஒரு 500 ரூபாய் கொடுக்கறேனே. She said, oh, I thought 1000 rupees. அப்ப அம்மா சொல்வாங்க, இல்லங்க நான் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு நினைச்சேங்க அப்படின்னு. Because usually in the couple, husband is little more kanjus. பொதுவா திருமண வாழ்க்கையில பாருங்க, புருஷர்கள் கொஞ்சம் கஞ்ச பிசினாரியா தான் இருப்பாங்க. Usually, not always. பொதுவா எப்பொழுதும் இல்ல. So what should they do? அப்ப அவங்க பொதுவா என்ன பண்ணணும்? This is my advice. இது போதகருடைய அட்வைஸ். I am not saying God told me. இது தேவன் சொன்னார் என்று உங்கள்ட்ட போய் நாங்க சொல்லல.
Check with your wife, sir. உங்க மனைவியோட நீங்க பேசுங்க. At least you should give the average 750. If not, you give the higher number, 1,000 rupees. நீங்க பேசி என்ன முடிவு எடுக்கணும்னா ரெண்டு பேரோட அமௌண்ட்டும் சேர்த்து ஒரு ஆவரேஜா 750 ரூபாய் கொடுக்கலாம். இல்லனா சொல்லப்பட்ட அமௌண்ட் காட்டில அதிகமா தான் கொடுக்கணும். But don't give the low amount. அதுக்கு ரொம்ப கீழான தரமான குறைவான அமௌண்ட் So, கொடுக்க Pastor, கூடாது. I am single. நான் சிங்கிளா இருக்கேன் பாஸ்டர். So you hear the announcement. இப்போ நீங்களும் அதே அனௌன்ஸ்மென்ட் கேக்குறீங்கனா Okay, I'll give 1,000 rupees. நான் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். I believe in the future of our young people. ஏன்னா எதிர்காலத்துல இருக்கிற வாலிபர்களை நான் யோசித்து பார்க்கிறேன். Then as you think about it in your mind, உங்க யோசனையிலே நீங்க யோசிச்சிட்டே இருக்கும்போது no, I have other expenses, I'll give 500 rupees. திடீர்னு இன்னொரு யோசனை வரும். ஐயோ இன்னொரு செலவு இருக்கே, அதுக்கு 500 ரூபாய் தேவைப்படுமே. If you're single, what number you should give? சிங்கிளா இருக்கிறவங்க என்ன நம்பர் தெரியுமா தரணும்? First number is God, second is your flesh. ஃபர்ஸ்ட் நம்பர் உங்களுக்கு சிந்தனை வந்து பாருங்க, அது தேவன் கொடுத்தார். இரண்டாவது முறை ஒரு சிந்தனை வந்து பாருங்க, அது மாம்சத்தின் சிந்தம். Mamsathan. flesh. Follow the Spirit of God. பரிசுத்தாவியானவர் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படிங்க. So check with your spouse. உங்களுடைய புருஷனோ மனைவிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. Second characteristic of a giver, you will have a desire to feel a part of the work or the person you're giving to. நீங்கள் கொடுக்கிறவனுடைய குணாதிசயம், இரண்டாவது குணாதிசயம் என்னன்னா, நீங்க கொடுக்கும்போது அவனோட ஏதோ ஒரு பங்கு கொள்கிறீர்கள் என்கிற ஒரு உணர்வு உண்டாகும். If I ask you, உங்களுக்கு கேட்டாருன்னா போதகரு, what's your church? உங்களுடைய சபை என்ன? What answer you'll give me? எதுங்க உங்க சபை? ஐயோ இது சர்ச் பேர் தெரியாதா? நான் தெரியும், நீ எப்படி தெரியாது? Shekinah, right? Correct? Okay, Shekinah House of Prayer and Praise. How you can say Shekinah House of Prayer and Praise is my church if you're not putting anything here? ஒண்ணுமே கொடுக்காம நீங்க எப்படிங்க ஷெக்கினா சபைக்கு நாங்க பங்குள்ளவர்கள் என்று ரொம்ப தைரியமா பேச முடியும்? You go to a restaurant to eat. நீங்க சாப்பிட ரெஸ்டாரண்ட்டுக்கு போறீங்க. You say very nice dosa, chutney, sagu, very tasty. சாகுவும் சட்னி போட்டப்பா தோசை ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. You think they leave you if you don't pay the bill? காசு கொடுக்காம வெளியே போனா உங்களை விடுவானா? நல்லா பிடிக்கிற. He will catch hold of you. But in the church, we're calling this is, you say, I went to this hotel, very nice dosa, but this is my church, no money. நல்லா வெளியே போய் சாப்பிடும் போது நல்லா இருந்துச்சுன்னு காசு கொடுத்துட்டு வந்துருவீங்க. இங்க சபைக்கு வந்துட்டு என் சபைன்னு சொல்வீங்க, ஆனா காசு போட மாட்டீங்க. And yet, if we have some function, some marriage, some sickness, some problem, if the pastor doesn't come, we get very angry and talk bad about the church. பிறகு உங்களுக்கு விசேஷமா வீட்டுல ஏதாச்சும் ஜெப கூட்டம் ஏதாச்சும் போதகர் வந்து பங்கெடுக்கலாம், அதை வேற ஒரு கொரியா போய் 100 பேர்கிட்ட பருவீங்க. What do you call in Tamil someone who does not put like that, who's robbing? திருடன். திருட. நமக்கு தெரியும், நான் சும்மா நம்ம சொல்ல வேண்டாம், இல்லாட்டி நம்ம மேல கோபம் வருது. திருட. In the hotel you try, see what they'll do. நீங்க கொஞ்சம் ஹோட்டலுக்கு போய் அப்படி பண்ணி பாருங்க, அவன் என்ன பண்றான்னு கொஞ்சம் எதிர்பாருங்க. हिंदी देश जरूर पकड़ेगा. கண்டிப்பா உங்களை பிடிப்பான் அவன். But if I am putting properly tithes and offerings, நான் சரியாய் உண்மையாய் என்னுடைய தசம்பாகம் காணிக்கையை செலுத்தினா, then I have the right to say my church is Shekinah House of Prayer and அப்ப நான் Praise. தைரியத்துடன் அதிகாரத்துடன் சொல்ல முடியும் ஷெக்கினா ஹவுஸ் ஆஃப் பிரேயர் அண்ட் பிரைஸ் என்னுடைய சபைன்னு. Then if I'm sick, the pastor can come and pray for me. அப்ப எனக்கு பலவீனமா எதுவா இருந்தா போதகர் வந்து என்னை சந்திக்க முடியும். He can come and dedicate my new motorbike, my flat, whatever. என்னுடைய புது வீடோ என்னுடைய பைக்கை வந்து அவர் வந்து பிரதிஷ்டை பண்ணலாம். Hello. Amen. So you cannot say Shekinah House of Prayer and Praise is your church if you're not faithfully tithing and offering here. நீங்கள் உண்மையும் உத்தமத்துடன் உங்களை தசம்பாகம் காணிக்கை செலுத்தாவிட்டால் உங்களுடைய சபை செக்கினா என்று நீங்கள் மார்த்தட்டி சொல்ல முடியாது. So, but pastor, for 2 years I'm coming here. ஆனா நீங்க சொல்லலாம், இல்ல போதகரே 2 வருஷமா இந்த சபைக்கு தான் வரேன். But if you're not faithfully tithing, ஆனா நீங்கள் உண்மையாய் காணிக்கை தசம்பாகம் you செலுத்தணும்னா are not a member here. நீங்கள் இந்த சபைக்கு பங்காளர்கள் அல்ல. You know what I call you? அதுக்கு போதகர் உங்களை என்னமா கூடுவாரு? You are a regular visitor. நீங்கள் அப்பப்ப வந்து போற விருந்தாளி. Now be careful. Some of you, God has blessed you greatly. சிலரை தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். Maybe you own a business. ஒரு பெரிய வியாபாரம் செய்து Doing கொண்டிருக்கலாம். very well. பெரிய காரியமா இருக்கலாம் அது. So you're putting big amount in the tithes. அதுபோல நீங்க பெரிய தசம்பாக காணிக்கை செலுத்துறீங்கன்னு வெச்சுக்கங்க. God bless you for that. அதுக்காக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். You should be putting according to your means. நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஊதியத்துக்கு ஏதுவான தசம்பாகத்தை நீங்கள் கொடுக்கணும். But now because of that you are expecting that the pastor must make you an elder in the church, is it? இப்போ நான் பெரிய தசம்பாகம் கொடுக்கிறதுனால சபையில என்ன மூப்பரா போதகர் வைக்கணும் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. Or he must call you up and say, now brother, sister, so and so is going to come and open us in prayer.
பிறகு இதையும் எதிர்பார்க்க கூட போதகரை என் பேரை சொல்லி சபைக்கு முன்னால அழைச்சு முன்னால வந்து இதற்காக அவர் ஜெபிப்பார் என்கிறது இந்த எதிர்பார்ப்பெல்லாம் இருக்க கூடாது. That's a spirit of control. அது அதிகாரம் பண்ணப்பட்டுக் கொள்கிற ஆவி. Our giving should be to the Lord, not for some earthly reward. நம்மளுடைய கொடுக்கிற காரியம் தேவனுக்குரியதா இருக்கணுங்க, பூலோகத்துடைய பெற்றுக்கொள்கிற காரியமா இருக்க கூடாது. Who do you think is the greatest giver in the Bible? வேதவசனத்துல கொடுத்த சிறந்த மனுஷன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? God the Father. பிதாவாகிய தேவன். He loved the world so much that he gave his only begotten son. இவ்வுலகத்தை எவ்வளவாய் அவர் அன்பு கூர்ந்தார்னா சொந்த பேரான குமாரனை பலியாவே கொடுத்துட்டார். Lord Jesus gave his life on the cross. நம்ம இயேசுப்பா அவர் சொந்த ஜீவனை நமக்காக கொடுத்தார். But apart from God, on a human scale, I submit that the greatest example of a giver in the Bible is Abraham. நான் தேவர்களை தவிர்த்து வெறும் மனித பூலோகத்திலே பாத்தீங்கன்னா கொடுப்பதில் மிக சிறந்தவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம். Remember, you have all the scriptures there. You can study that at home. எல்லா வேதவசனமும் கொடுக்கப்பட்ட தாள்ல இருக்குது, நீங்க வீட்ல போய் வாசிச்சுக்கங்க. Why I say Abraham? ஏன் ஆபிரகாம் என்று போதகர் சொல்றாரு? God spoke to Abraham, told him to take his son Isaac to sacrifice. தேவன் தான் சொன்னாரு, உன்னுடைய ஒரே பேரான குமாரனை எனக்கு பலி செலுத்து. I also only have one child, a son. போதகருக்கு கூட உண்மையாக ஒரு மகன் தான் இருக்கிறான். If God asks me, I will tell God, you ask somebody else. தேவன் ஒருவேளை அதே கேள்வியை போதகர் கேட்டா போதகர் க்ளீனா சொல்லுவாருப்பா, நீங்க வேற யாராச்சும் தேடி பாருங்க. நமது புள்ள கொடுக்க முடியாது சார். Please find somebody else, Lord. வேற யாராச்சும் நீங்க பார்த்து அவங்கள கேட்டுக்கங்கன்னு Come சொல்லுங்க. on, you also answer truthfully. Your son, your daughter, you're going to give. உண்மையை ஒத்துக்கொள்ளுங்க. உங்களை யாராச்சும் அப்படி கேட்டா நீங்க கொடுப்பீங்களா? முடியாதே. You won't give. I cannot even think in that place. அந்த ஸ்தானத்துல என்ன வைத்து என்னால யோசிக்க கூட முடியாது. Abraham said, okay, I'll ஆனா give. ஆபிரகாம் ரொம்ப ஏழ்மையாய் சரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டார். என்ன மாதிரி மனுஷன் இது Abraham? What kind of a man could he be? That's why he's called the father of our faith. அதுக்கு தாங்க விசுவாசத்தின் பிதா என்று அவர் அழைக்கப்படுகிறாரு. I am 100% sure Abraham never told his wife his plans. எனக்கு நல்லா தெரியும் தேவன் சொன்ன முழு காரியத்தையும் அவர் சாராள் கிட்ட சொல்லிருக்க வாய்ப்பு இல்ல. If he told his wife, she'd have given him some sleeping tablet and put him to அவர் sleep. சொல்ல அவருக்கு இவளே ஒரு தூக்க மாத்திரை கொடுத்து அவர் ரொம்ப நேரம் தூங்க வச்சிருப்பா. So quietly early in the morning, the Bible says he went with some male servants and took Isaac and went to Mount Moriah. வசனம் அழகாய் சொல்லிருக்கு, காலைதோறும் அவர் எழும்பி அமைதியாய் சில வேலைக்காரர்களை எடுத்துக்கொண்டு அவர் நடந்து விட்டார், வெளியே வந்துட்டார். That's an amazing fact. You can read it at home. நீங்க வீட்ல போய் வாசிச்சு பாருங்க, அது அவ்வளவு ஒரு நல்ல உண்மை. Scriptures are there. வசனம் அங்கே இருக்குது. When they came to the bottom of Mount Moriah, அவர்கள் அந்த மலையோட அடிவாரத்துக்கு வந்த பிறகு Abraham told his servants, ஆபிரகாம் வேலைக்காரர்களை பார்த்து சொல்றார், you men wait here for a while. மனுஷர்களே நீங்கள் இங்கே காத்திருங்க. Now he was going up the mountain with Isaac, right? அவர் ஈசாக்கோட தான் மலைக்கு மேல போக போறார். You tell me what he was going to do to Isaac. உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க சொல்லுங்க ஐசேக் அவர் என்ன பண்ண போறார்? இப்ப sacrifice. அவர் வெட்டி பலி செலுத்த போறார். He knew that. அவருக்கு நல்லா அது தெரியும். You know what he told the men? ஆனா அவர் அந்த வேலைக்காரர்கள் என்ன சொன்னாரு? You wait here while the boy and I go up to worship God. நீ இங்கே காத்திருப்பா, நானும் பிள்ளையானாலும் போய் மேலே தேவனை ஆராதித்து வருகிறோம் என்று சொன்னார். We know how God intervened. நமக்கு நல்லா தெரியும் தேவன் எப்படி குறுக்கிட்டாருன்னு. But listen to me, my friend. ஆனால் தயவு செய்து நண்பனே கேளுங்க. Real giving, உண்மையான கொடுக்கிறது என்ன? genuine giving, உண்மையாய் கொடுக்கிறது என்ன? sacrificial giving தியாகமாய் கொடுப்பதுதான் is an act of worship. தியாகமாய் கொடுப்பது ஒரு ஆராதனைக்குரியதா இருக்கிறது. If you put your tithes and offerings with some conjuice attitude, Conjuice- repent. கஞ்சபிஸ்தானி தனத்தோட உள்ள தசமாக காணியத்தில் இந்த பெட்டியில நீங்க போட்டீங்கன்னா தயவு செய்து மனம் திரும்புங்க. We should come rejoicing, Lord, I worship you with this 10% of my life's work from this past week. நீங்கள் மாறாய் சொல்லும் ஆண்டவரே, இந்த வாரம் முழுதும் நான் சம்பாதித்த இந்த காசை மனமகிழ்ச்சியாய் ஆராதனையா உமக்கு செலுத்துறேன்னு கொடுக்கணும். Sacrificial giving is an act of worship. தியாகமாய் கொடுப்பது ஆராதனை குறிக்குதுங்க. Do you know that in any church only 20% of the believers sitting there are doing 80% of the giving? உங்களுக்கு தெரியுமா, சபை எங்கும் நீங்கள் ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 20% ஜனம் மாத்திரம் தான் உண்மையான உபதேசத்தை கொடுக்கறாங்க. 80% ஜனங்கள் உண்மையாய் காணிக்கை தசமாகத்தை கொடுப்பதில்லை. We know there's more than 100 people here. நான் இங்க நினைக்கிறீங்க 100 பேர் மேல இருக்கீங்கன்னு. Suppose there's exactly 100. ஒருவேளை இங்க வெறும் 100 பேர் இருக்கீங்கன்னா, You know what that means? அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? When you came to put tithes and offerings, நீங்க தசமாக நீங்கள் காணிக்கை கொடுக்கும்போது only 20 out of 100 properly put their full 10% tithes. 100ல 20 பேர் மாத்திரம் தான் அந்த 10% உண்மையான தசமாக காணிக்கை நீங்க வந்து செலுத்துனீங்க. The other 80 put 5 rupees, 10 rupees and some coins. மிதி 80% ஏதோ சில்லறை காசு கிழிஞ்சு போன நோட்டெல்லாம் இங்க தான் போடுறீங்க.
That is why the pastor is having a second special offering for youth camp. அதுக்காக தான் யூத் கேம்புக்காக போதகர் வந்து இரண்டாவது காணிக்கை எடுப்பார். And we get angry with the pastor. இது சொன்ன உடனே நமக்கு கோவம் வந்துரும். Already they took tithes, now they're taking another offering. என்னடா இது இப்பதான் காணிக்கை எடுத்தா மறுபடியும் இன்னொரு காணிக்கை எடுக்க வைக்கறாங்களே. Why? Yeah. முதல் வாட்டி தான் திருட பண்றேன். The first time you try to steal it. I still love you. Hello. உங்களை இன்னும் அன்பு கொடுக்கிறார் போதகர். I'm not angry, you மேல understand. கோவம் இல்லங்க. But teaching means கொஞ்சம் ஒது கொடுக்கணும் கொடு. போதனைனாலே கொஞ்சம் கொடுப்பார் போதகர். டீச்சர் ஸ்கூல்ல கொஞ்சம் ஒது கொடுங்க. ஏன்னா டீச்சர்ஸ் பொதுவா கொஞ்சம் அடிச்சு தான் எல்லாரும் ஆமென் சொல்ல முடியும். எல்லாமே சொல்லுங்க. Little bit கொஞ்சம் நோவு வருது. அவ்வளவுதான் கொஞ்சம். Continue. Abraham, prime example of a giver. கொடுப்பதிலே ஒரு சிறந்த உதாரணம் யாரு? ஆபிரகாம். Some people say, but Pastor Andrew, I cannot afford to put tithes because I have so much of financial problem. ஆனா சிலர் பேர் வந்து சொல்வீங்க போதகர்கிட்ட, அப்பா எனக்கு பல பண பிரச்சனை இருக்குது, என்னால அவ்வளவு தசமம் காணிக்க கொடுக்க முடியல. Rent I have to pay. வாடகை கொடுக்கணும். Motorcycle broke down. வண்டி உடைஞ்சு போச்சு. Hospital bill. Hospital bill pay பண்ணனும். I cannot afford, Pastor. என்னால கொடுக்க முடியாது போதகரே. I've got financial problem. பொருளாதார பிரச்சனை இருக்குது. Look at me. போதகரை கவனிங்க. You don't have financial problem. உங்களுக்கு பொருளாதாரம் வீழ்ச்சி இல்லங்க. I was born in Ainavaram in Chennai, so don't think I'm talking from foreign. போதகர் ஏதோ அமெரிக்கால வந்து பேசிட்டு இருக்காரு நீங்க நினைச்சுக்காதீங்க. இதே தேசத்துல ஐரவாரம் சென்னை தான் பிறந்தார் அவர். Then I grew up in Bangalore only. இதே பெங்களூர் பட்டணத்துல அவரும் பிறந்து வளர்ந்தார். It's not financial problem. பொருளாதார பிரச்சனை இல்லங்க அது. It's a spiritual problem. அது ஆவிக்குரிய பிரச்சனை. Spiritual problem. அது ஆவிக்குரிய பிரச்சனைங்க. You know, missions is mentioned 10 times in the New Testament, the word missions, but tithing 22 times. 10 முறை மிஷன் ஊழியத்தை குறித்து புதிய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா காணிக்கை தசமபாகத்தை குறித்து 22 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. Tithing is a golden thread that runs through every book of the Bible. காணிக்கை தசமபாகத்தை குறித்து முழு வேத வசனத்திலே ஒரு தங்க நூலை போல அழகாய் சொல்லப்பட்டிருக்கும். But that's not the maximum, it's the minimum, it's the base, it's the starting point. ஆனா அது ஒரு பெரிதாய் ஒரு சொல்லப்பட்ட உபதேசத்தை போல இருக்காது. ஒரு சிறிய உபதேசத்தை போல ஏழ்மையா இருக்கும். You can always give more. நீங்கள் அதிகமா எப்பொழுது வேணாலும் கொடுக்கலாம். My first salary in my life. போதகருடைய முதலாவது சம்பளம் எவ்வளவு தெரியுமா? Teacher in Bishop Cottons. பிஷப் காட்டன்ஸ்ல டீச்சரா இருக்கும்போது Full month 345 rupees. ஒரு மாசத்துக்கு 345 ரூபாய் சம்பாதிப்பார். Of course it was 1976. யாருன்னா அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறது 1976 ஆண்டு. How much tithe? எவ்வளவு தசமாகம் போடுவார் தெரியுமா? 34 rupees 50 paisa. 34 ரூபாய் 50 காசு தான் போடணும். இல்ல 40 ரூபாய் பண்ணு. அவர் ரவுண்டா 40 ரூபாய் போட்டுருவார். Hello. Amen. So today I am teaching on giving. இப்போ உங்களுக்கு கொடுக்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்கார். They're very quiet. ரொம்ப அமைதியா இருக்கீங்க. Don't count last paisa to God. எல்லா செலவிஸ்ட் கடைசில இருக்கிற மிச்ச மீதியை வந்து தேவனுக்கு கொடுக்கிறதுல உங்க கணக்குல இருக்க கூடாது. Luke 6:38 Jesus says you'll get full measure shaken together pressed down running over. Give extra. Come on. நீங்கள் அதிக தானமா உதாரத்தனமாய் கொடுக்க வேண்டும் என்று இயேசுப்பா லூக்கின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்றார். There's 3 main positions on finances and பொருளாதாரத்துல 3 ஸ்தானங்கள் உண்டு. there's a poverty theology, அங்கே வந்து வறுமையின் உபதேசம் ஒன்னு இருக்கு. stewardship theology, வேலைக்காரனுடைய உபதேசம் உண்டு. prosperity theology. செழிப்பின் உபதேசங்கள் உண்டு. Lot of TV preachers they preach prosperity. இந்த டிவில வர போதகர் எப்ப பார்த்தாலும் செழிப்பை குறித்து தான் பேசுவாங்க. Surprise, I don't teach that. ஆச்சரியம் என்ன தெரியுமா? போதகர் அதை குறித்து பேசவே மாட்டார். So keep listening. அதனால கேளுங்க. Poverty theology, they say, you know, well, Jesus was born in a stable. இந்த வறுமை உபதேசம் பேசுறவங்க என்ன சொல்றாங்க? அப்பா இயேசுப்பாவே மாட்டு கொட்டாயில தான பிறந்தாரு. He rode somebody else's borrowed donkey. அவர்கிட்ட காசு இல்ல, வண்டியில அவரே வேற யாருடைய கழுதை மேல தான் நடந்து வந்தாரு. He used somebody else's room for the last supper. கடைசியா அவர் வித்த அந்த மேஜை, அந்த அப்பத்தின் மேஜையில வந்து வேற யாரோ ஒரு வீட்ல தான வாடி. He was even buried in somebody else's tomb. அவர் மரித்து போகும்போது கூட சொந்த கல்லறை கூட இல்ல, வேற யாரோ ஒரு கல்லறையில தான் அவர்ங்க அடக்கம் பண்ணாங்க. So we also should be very poor. அது போற நம்மளும் கொஞ்சம் ஏழ்மையா கொஞ்சம் புவரா இருக்கணும். But you forgot something. ஆனா ஒண்ணு மறந்துட்டீங்க நீங்க. When he was born, some wise men came. அவர் பிறக்கும்போதும் ஒரு சில ஞானவான்கள் வந்தாங்க. ஞாபகம் இருக்கா? One gift is a very special gift that all the Indians love very much. அதுல கொடுத்த ஒரு gift வந்து ரொம்ப precious. அது எல்லா இந்தியன்ஸ் நமக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னது? Oh, not frankincense and myrrh. வேற எதுவும் உங்களுக்கு பிடிக்காதுல? Gold, gold, sona, sona, sona. தங்கம், தங்கம், பளபளக்கிற தங்கம்.
Pastor, I don't have much, Pastor, but go see in the bank, in the vault, all the gold is there. நீங்க சொல்லி ஐயோ என்கிட்ட தங்கமே இல்லைன்னு கொஞ்சம் உங்க பேங்க் வால்ட்டை திறந்து பார்த்தா தான் தெரியும். So much gold that wise man would have brought, enough for Jesus to go through university also. எவ்வளவு கோல்ட் அவங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னா அதை வச்சு ஏசப்பா வந்து ஒரு யூனிவர்சிட்டில படிச்சு முடிச்சிருக்கலாம். But he didn't need to go to university. At the age of 12 only, he is taking out the rabbis with his brilliance. அவர் யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவருடைய அறிவுக்கு அங்க இருந்த எல்லா போதகர்களையும் மிஞ்சி அவர் தாண்டி போனார். So we are not saying you have to have a poverty theology. அதனால நீங்கள் வந்து ஒரு வறுமையின் உபதேசத்துக்குள்ள இருக்கணும்னு சொல்லல. Now I want to show you the difference between stewardship theology and prosperity theology. வேலைக்காரனுக்குரிய ஒரு உபதேசமும் செழிப்பின் உபதேசத்துக்கு இருக்கிற வித்தியாசத்தை சொல்ல விரும்புகிறேன். It's not how much of my money I give to God, but how much of God's money I keep back for myself. என்னுடைய சொந்த பணத்தை எவ்வளவு தேவனுக்கு கொடுப்பது என்றது அல்ல, தேவன் எனக்கு எவ்வளவு கொடுத்தாரோ அதுல எனக்காக நான் எவ்வளவு எடுத்துக்கொள்கிறேன்றது தான் முக்கியமான குறிப்பு. A true steward, child of God who's a steward means you're put in charge of. It doesn't belong to you. உண்மையான உக்கிரானக்காரன் யாருன்னா தேவன் ஒரு காரியத்தை கொடுத்து அதுக்கு அதிகாரமாய் அவனை வைத்திருப்பார். You say this is my flat, இது என்னுடைய ஃபிளாட், my car, என்னுடைய கார், my motorcycle, my scooter, என்னுடைய வண்டி, என்னுடைய ஸ்கூட்டர், my bank account. என்னுடைய பேங்க் அக்கவுண்ட். Hey, tomorrow you'll be dead, sir. எப்பா நாளைக்கு நீ செத்து போயிட்டினா? Listen to this. தயவு செய்து இத கேளுங்க. Right now where you're sitting, you're breathing, right? உட்கார்ந்துட்டு மூச்சு விட்டுட்டு இருக்கீங்களா? Your next breath உங்களுடைய அடுத்த is given மூச்சு to you and me by God. தேவனால் பரமபிதா கொடுத்தாருங்க. இந்த அடுத்த மூச்சு நம்ம எடுக்கிறத. Question is, what am I doing with this life? கேள்வி என்னன்னா, கொடுக்கப்பட்ட இந்த ஜீவன்ல நான் என்ன பண்றேன் அவருக்கு? Everything that is supposedly on my name, it belongs to God. I'm only put in charge of it. One day I will give an account for it. என்னுடைய சொத்து அதிகம் என்னுடைய நாமம் பொறிந்ததா இருக்கலாம், ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும் சகலமும் அவர் கொடுத்தது. அவர் கொடுத்தவைகள் மேல் என்னை நான் பராமரித்துக் கொள்ளும்படியே அவர் வைத்திருக்கிறார். So be a faithful steward or stewardess. ஆதலால் முடிந்த அளவுக்கு உண்மையான வேலைக்காரனா நீங்கள் இருக்க விரும்புங்க. I believe and teach a generosity doctrine. நான் உதாரத்துவமான உபதேசத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். In Matthew chapter 10 verse 8, the Lord Jesus said, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இயேசு சொல்றாரு, freely you have received, freely give. இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள், ஆதலால் இலவசமாய் கொடுங்கள். There are at least two reasons in the Bible to save money. பணத்தை சேமிக்கிறது குறித்து வேதவசனத்துல 2 குறிப்பு இருக்கிறது. Now we didn't say how to spend money. இப்போ போதகர் எப்படி செலவழிக்கணும்னு சொல்லி தரல. Because in Bangalore we have many experts in spending money. ஏன்னா நம்மளுடைய பட்டணத்தை உதாரியா செலவழிக்கிறதுல நிறைய பேர் சிறந்தவர்களா இருக்கிறோம். Spend, buy. செலவு பண்ணினே இருப்பாங்க, வாங்கி கொண்டே இருப்பாங்க. There are some believers even, sadly, they've got a disease. It's called buying disease. சில விசுவாசிகளுக்கு ஒரு நோய் இருக்கு. அந்த நோய் பேர் என்ன? வாங்குற நோய். They get into debt. வாங்கி பாத்தீங்கன்னா கடன் மேல் கடன் ஆயிரும். So we're not teaching you how to spend. நீங்கள் எப்படி செலவழிக்கணும்ன்ற உங்களுக்கு கத்துட்டு இல்லங்க. There's two reasons in the Bible why we should save. ஏன் நம்ம காசை சேமிக்கணும் என்று வேதவசனத்துல 2 காரியங்கள் இருக்கிறது. One is so we can live free from debt. முதலாவது குறிப்பு, இப்படி நாம் காசை சேமித்தோம் என்றால் கடன் அற்ற வாழ்க்கையை நாம் வாழ முடியும். I don't have to ask you to raise your hands. நீங்கள் கை தூக்கணும்னு உங்களை சொல்லல. But many people here are probably owing money to someone, to some bank for some reason. இங்க இருக்கிற अनेகர் நாம் ஏதோ ஒரு விதத்துல சிலருக்கு காசு கொடுக்கணுமா இருக்கோ, பேங்க் கடன் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. EMI for a flat. EMI கட்டணும் வீட்டுக்கு. EMI even for motorcycle or scooter or sometimes. வண்டிக்கு கூட EMI கட்ட வேண்டிய अनेகர் நம்ம இருக்கிறோம். Maybe some hospital bill, doctor's bill. சில பேருக்கு மாதந்தோறும் ஹாஸ்பிடல் பில்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். Maybe you borrowed from some family member, so you're not talking for 2 years to them. இப்போ யார்கிட்ட குடும்பஸ்தன்கிட்ட இருந்து காசு வாங்கி இருப்பீங்க, அப்ப 2 வருஷம் அவங்க கிட்ட வாய் கூட பேச மாட்டேன்றீங்க. ನಮ್ಮದು ತಪ್ಪು ಅದು. It's our mistake. We are owing people money. நம்ம ஜனங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டியதா இருக்கு. The word of God says, owe no one anything. வசனம் தெளிவாய் சொல்லுது, நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்கறவளா இருக்க கூடாது. We are violating the word of God because we are following the ways of the world instead of the ways of the word. உலகத்தினுடைய பாரம்பரியம் அதை நாம் பின்பற்றி அதை பற்றிக் கொள்கிறபடியால் நம்ம வேத வசனத்தை தூஷித்து அதுக்கு விரோதமாய் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். Get out of debt.
கடன்ல இருந்து வெளியே தப்பிச்சு வாங்க. We need to live a life free from debt. கடன் அற்ற வாழ்க்கையை நாம் வாழதான் வேண்டும். And when you get out of debt, நீங்கள் கடனை விட்டு வெளியே வரும்போது then your giving can be out of your abundance. அப்போதான் நீங்கள் உதாரத்துவமாய் கொடுக்க முடியுங்க. Imagine if you had no more rent to pay. நீங்கள் இனி வாடகை கொடுக்க முடியாதுன்ற சூழ்நிலை வந்துருச்சுனா, No more EMI. இஎம்ஐ கட்ட வேண்டியது இல்லப்பா. No more vehicle payments. இப்போ வெஹிக்கிள்க்கு காசு கட்ட வேண்டியது எதுவுமே இல்ல. You're getting your pay. இப்போ உங்களுக்கு சம்பளமும் வருது. Getting annual increase. இப்போ கொஞ்சம் அதிகமாவும் ஆயிருக்கு. What are you going to do with the money? காசு வச்சு என்னங்க பண்றீங்க? It's more than enough for your food and for your clothing. நீங்க சாப்பிடுற சாப்பாடுக்கும் போடுற துணியை காட்டிலும் மிகுதியா தான் பணம் நிக்குது இப்ப. You can actually talk to the Lord and say, Lord, who do you want me to bless? How much you want me to bless? Where you want me to bless? இந்த தருணத்துல நீங்கள் ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே எந்த விதத்துல யாரை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கணும். So you can give from your abundance. அப்ப உங்களுடைய அதிகமான காரியங்களிலிருந்து உதாரத்துவமாய் நீங்கள் கொடுக்க முடியும். Did you know that in a church, உங்களுக்கு தெரியுமா 30% of the people give nothing? சபையில 30% ஜனங்கள் ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. 70% at least give something. அல்ல 70% ஏதாச்சும் கொஞ்சம் கொடுப்பாங்க. 30% nothing. அந்த 30% பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. But you have one biryani lunch, they will all be there. ஆனா சபையில ஒரு பிரியாணி போடுற உடனே முழுசா எல்லாம் வந்துருவாங்க. Hello. Amen. Practical steps to debt free living. கடன் அற்ற வாழ்க்கை வாழக்கூடிய செயல்முறைகள். I need to give you a little background. இப்போ கொஞ்சம் பேக்ரவுண்ட் சொல்லுவார் போதகர், கேளுங்க. I got my job in Bishop Cottons as a teacher. ஒரு டீச்சரே பணி பொருந்தும்படியா பிஷப் காட்டன்ஸ்ல போதகருக்கு வேலை கிடைச்சிச்சு. Living in Damlur layout. டொம்லூர் லேஅவுட்ல இப்ப அவங்க இருந்தார். I used to go to the bus stop. அவர் பஸ் ஸ்டாப்புக்கு போவாராம். Catch the bus to go to school to teach. பஸ்ஸை எடுத்து டீச் பண்ணும்படியா ஸ்கூலுக்கு போவார். And save the money. அங்க காசு கொஞ்சம் சேமிப்பார். Give private tuitions. அங்க பிரைவேட் டியூஷன்ஸ் கொஞ்சம் எடுப்பாராம். Double my salary. கொஞ்சம் ஊதியம் ஜாஸ்தியாச்சு. Big school, rich students. நல்ல பணக்கார வர பசங்க நிறைய காசு வரும். But daily if I take an auto to school and back, there would have been no savings. ஆனா அதுக்குன்னு சொல்ல டெய்லி நான் ஆடம்பரமா வெறும் ஆட்டோலயே போயிருந்தேனா சேவிக்கு காசு இருந்துக்காம போயிருக்கும். I took the bus and saved the money. ஆனால் அவர் பஸ்ஸை எடுத்துக்கொண்டு போய் காசு சேமித்தார். I saved and saved till I was 19. அப்ப அவருக்கு 19 வயசு காசு சேமிக்க ஆரம்பித்தார். I had a goal. அப்ப அவருக்கு ஒரு திட்டம், ஒரு கோல் இருந்துச்சு. Do you have a goal for your life? உங்க வாழ்க்கைக்கு சில கோலை நீங்க வைத்திருக்கீங்களா? Do you have vision for your life? உங்க வாழ்க்கைக்கு எதுவான தரிசனம் உங்களுக்கு இருக்கிறதா? Or just every day you do the same thing? இல்லனா தினந்தோறும் சொல்லிக்கிட்டு செஞ்சிருந்தே தான் செஞ்சிட்டு இருப்பீங்க. I said when I'm 21, போதகர் சொன்னாரா 21 வயசு ஆவறதுக்குள்ள on my birthday, என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு I'm going to buy one brand new SD. ஒரு புதிய எஸ்டி பைக் நான் வாங்க தான் போறேன். I was always waiting at this bus stop. ஆனால் எப்பொழுதும் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். Sometimes bus is full, it won't stop also. No, what you going to do? பஸ் ஃபுல் ஆயிடுச்சா நிக்க கூடாது, அது அப்படியே போயிடும். I want to go to work and the bus is not stopping. வேலைக்கு போனானா பஸ் கூட நிக்காது, போயிட்டு இருக்கும். I had a goal. ஆனா ஒரு கோல் Do வைத்திருந்தார். you have a goal? உங்களுக்கு கோல் இருக்கா? I saved and saved and saved. சேமித்த ஆரம்பித்தாருங்க போதகர். No debt, no loan, no EMI, nothing. எந்த கடனும் வாங்கல, யார்கிட்டயும் லோன் வாங்கல அவர். On my 21st birthday, 21ஆம் வயசுடைய பிறந்த நாள் அன்னைக்கு I already checked the price. அவர் போய் ஏற்கனவே பைக்குடைய வெளியே என்னன்னு கேட்டுக்கிட்டார். You'll be shocked at the price now. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இப்ப அந்த பிரைஸ் சொன்னார்னா. 6,600 rupees. 6600 ரூபாய் எஸ்டி பைக் அப்ப. 1978. 1978ஆம் ஆண்டு. Brand new motorcycle. I went with hard cash. Takar on the table. புதிய பைக் வாங்கும்போது முழு கேஷ் கொடுத்து தான் வாங்குனாராங்க. I rode out. Tat 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 tat. அவர் அப்படியே அழகா அப்படி ஓட்டிட்டே வந்தாராம். First bus I saw. Bus, we used to call it BTS bus in those days. அந்த நாட்களே பிடிஎஸ் பஸ்ன்னு சொன்னால ஓட்டிட்டு இருக்கும்போது ஒரு பஸ் வந்துச்சாம். Leather jacket, helmet, black gloves. லெதர் ஜாக்கெட் போட்டு black gloves போட்டு அது கலருக்கு ஏத்த ஹெல்மெட்டும் வாங்கிட்டார். 21 years. 21 வயசு அப்ப. First bus I saw. முதல் ஒரு பஸ் வந்துச்சு பாருங்க. I left the throttle. I did salute. Goodbye. throttle விட்டு அந்த பஸ்ஸுக்கு ஒரு சல்யூட் கொடுத்தாராங்க. Do you have a goal? உங்க வாழ்க்கைக்கு கோல் இருக்கா? Do you have a vision? உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கிறதா? I didn't become a millionaire. திடீர்னு அப்படியே ஒரு அதிசயமாயி அவர் பணக்கார ஆவலங்க. I had a reachable goal of a SD motorcycle. சந்திக்க முடிய போய் அணுக முடிய ஒரு கோல் அவருக்கு இருந்துச்சு. I am not more special than you. உங்களை காட்டிலும் மிக சிறந்தவர் அவர் அல்ல. In fact, I was a scholarship student in Bishop Cottons. உண்மை சொல்ல போனா பிஷப் காட்டன்ஸ்ல ஸ்காலர்ஷிப் பெற்றுக்கொண்ட ஒரு ஸ்டூடண்டா தான் அவர் இருந்தார். Other boys were rich. Their fathers were engineers and doctors. அவர் கூட படிச்ச மற்ற மாணவர்களுடைய தகப்பனர் பெற்றோர்கள் பெரிய பணக்காரங்க. I didn't have 15 paisa to buy one chikki.
ஒரு சிக்கி ஒரு கலக்க மிட்டாய் சாப்பிடுறதுக்கு 15 பைசா கூட இல்லாம தான் போதகர் இருந்தார். Do you have a goal? உங்களுக்கு கோல் இருக்கிறதா? Do you have a vision? உங்களுக்கு தரிசனம் இருக்கிறதா? Rise up, men and women of God. தேவனுடைய மனுஷே எழும்பு. Now I have the SD. இப்போ எஸ்டி அவருக்கு இருக்குது. Palace Orchards, Palace Guttali, they're all asking me to come and do private tuitions. Brunton Road, wealthy people. இப்போ பைக் வாங்கிட்டபடியா இருப்பாங்க. இப்ப நிறைய பணக்காரர் எனக்கு இங்க வந்து கிளாஸ் எடுங்க அங்க எனக்கு கிளாஸ் எடுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. So much more money coming in. இப்போ வண்டியை வாங்குனால இன்னும் நிறைய காசு வர ஆரம்பிச்சு. Plus I go to the house, they give me fresh dosa also to eat. இப்போ வீட்டுக்கு போனா இலவசமா அவங்களே ஃப்ரெஷ்ஷா தோசைலாம் வர கொடுத்துறாங்க. That's why எப்படி பண்ணாயிச்சு இப்போ. இப்போ அதனால தான் அவருக்கு பானை போல ஆயிடுச்சு வயிறு. But it starts with a goal and a vision. ஆனால் இவைகள் எல்லாம் ஒரு தரிசனத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. And God's hand of blessing. அப்பொழுது தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வைப்பார். So now what do you think I was putting for tithes? இப்போ அவர் தசமாக காணிக்கை என்ன போட்டுருப்பாருன்னு நினைக்கிறீங்க? Instead of 40 rupees, இப்போ 40 ரூபாய்க்கு பதிலா 80 rupees, 80 ரூபாய் போட ஆரம்பிச்சார். 100 rupees, அப்ப 100 ரூபாய். special offering another 25 rupees. இப்போ விசேஷ காணிக்கை கேட்டால் இன்னொரு 25 ரூபாய் போடுவார். In those days. அந்த நாட்களில How you think God has brought me to this place? இந்த இடத்துக்கு எப்படிங்க தேவன் இங்க கொண்டு வந்தாருன்னு நினைக்கிறீங்க? Just by confessing something. வெறும் வாயிலே அறிக்கையே பண்ணிட்டு இருந்தபடியாலா? You know how you spell success? நீங்க சக்சஸ் எப்படி தெரியுமா சொல்லணும்? You want to be successful in life? உங்க வாழ்க்கை நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமா? I'll tell you a secret this morning. ஒரு ரகசியத்தை போதகர் சொல்வார். This is the formula I used. போதகர் யூஸ் பண்ண ஃபார்முலா இதுதான். It will never change. அது எப்பொழுதும் மாறாது. My spelling of success has 4 letters. போதகருடைய சக்சஸ் உடைய வார்த்தைக்கு 4 எழுத்து தான். WORK. WORK work வேலை. Oh, I'm praying, Lord bless me, bless me. Hey, keep quiet, go and work. சும்மா போய் வெறும் தேவன் கிட்ட உட்கார்ந்து எனக்கு ஆசீர்வதிங்க கொஞ்சம் அமைதியா இருந்து போய் வேலையை செய்யுங்க முதல்ல. And you double your tithes. அப்போ உங்க தசமபாகத்தை அதிகப்படுத்துங்க. God will double his blessings on your life. தேவன் அவருடைய ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கை மேல 2 மடங்கு அதிகமா ஆக்குவார். இப்ப கூட ஆமென் சொல்ல முடியாது என்னது? You won't even say amen now. ஐயோ God I heaven and earth. So you have that context now. இப்போ அந்த கருத்து அந்த புரிஞ்சுச்சுல உங்களுக்கு? Paid cash for the SD. இப்போ எஸ்டிக்கு வந்து full cash கொடுத்தாங்க. No debts in India. இந்தியால எந்த கடனும் இல்ல இப்போ அவருக்கு. And I'm involved in the church 6 days a week. ஒரு சபையில அவர் பணிபுரியும் போது 7 நாள்ல 6 நாட்கள் வேலை செய்வாராம். Sold out to God. முழுமையாய் தேவனுக்கு கொடுக்கப்பட்டவளாய். 25 years of age now. அப்ப அவருக்கு 25 வயசு. I bought the bike at 21, right? 21 வயசுல பைக் வாங்கிட்டாரு இல்லையா? 22, 23, serving Jesus in the church. இப்போ 22, 3, 24 எல்லாம் இயேசுவை சேவிக்கிறார் வேலை செஞ்சு. All the men listen to this. எல்லா புருஷர்களும் கேளுங்க. Friday night I'm directing the choir. இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை மாலை வேளை ஒரு டைரக்ட் பண்ணிட்டு இருக்கார். choirக்கு பிராக்டீஸ் கொடுத்துட்டு for Sunday. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காய். From the back one lady comes in from USA. திடீர்னு அமெரிக்கா தேசத்துல இருந்து ஒரு பெண்மணி பின்னாடி வராங்க. She looking for me. அவங்க வந்து போதகருக்காக தேடி வராங்க. I didn't even know she's coming. அந்த அம்மா வராங்கன்னு போதகருக்கு தெரியாது. God sent her. தேவனே அம்ச்சாருங்க. சார் தயவு செய்து நம்மளது பேச கேளு இப்போ. சும்மா பொம்பளை பின்னால ஓடாத. You just serve God. நீங்கள் உண்மையாய் தேவனை அமைதியாய் சேவிங்க. Amen. Amen. இல்ல பொம்பளை பின்னால ஓட வேணும். அத்தா ஓயமேன்னு சொல்றது இல்ல. I'm not interested also. I'm just serving the Lord. She comes from behind me. Says, hello Andrew. I'm like, who are you? நான் எதிர்பார்க்கவே இல்லங்க. அவங்களே வந்தாங்க. ஹலோ ஆண்ட்ரூ எப்படி இருக்கீங்க? அப்ப போதகரே யார்மா நீ? எப்படி நமது பேர் தெரியும்? How do you know my name? இயேசு சாமி நமது பேர் தெரியும். Jesus told me your name. No. The Lord knows my name. இல்லங்க கர்த்தருக்கு என் பேர் தெரிஞ்சிருக்கு. Then I found out we went to Sunday school together. அப்பதான் போதகர் தெரியுதா அந்த அம்மாவும் போதகரும் சின்ன வயசுல இருக்கும்போது சண்டே ஸ்கூல் போயிருக்காங்க. But she's come back from America looking all foreign and all that. I could not recognize also. இப்போ அமெரிக்காக்கெல்லாம் போயிட்டு வந்தா அந்த அம்மா அப்படியே மாறி இருக்கா. அதனால போதகருக்கு கண்டுபிடிக்க முடியல. My point is stop chasing the women, sir. Chase after God. இங்க சொல்ல வர குறிப்பு என்ன தெரியுமா? பெண்களை தொடர்ந்து போகிறதை விட்டுட்டு தேவனை பின்பற்றி போக ஆரம்பிங்க. Ladies, you also stop chasing the men. ஸ்திரீகள் உங்களுக்கும் சொல்லணும் புருஷனை தேடி ஓடிட்டே இருக்காதீங்க. What does Matthew 6:33 say? மத்தேயு 6:33 வசனம் என்ன சொல்லுது? Seek first the kingdom of God and his righteousness. முதலாவது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியை All தேடுங்க. these things will be added. அப்பொழுது சகலமும் உங்களுக்கு கொடுக்கப்படும். So now we go to America. I'm married. இப்போ அவர் கல்யாணம் ஆகி அமெரிக்காக்கு போயிட்டார். No debts in India. இந்தியால இருக்கிற வரைக்கும் கடனே இல்ல. We're renting a 1 BHK. இப்போ அமெரிக்காக்கு போய் ஒரு 1 BHK வீட வாடகைக்கு எடுத்தாங்க.
Then we decide to buy a house. இப்போ ஒரு வீட வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. Where to get so many dollars? இப்போ அதுக்கு பணம் எங்க போறது? I'm a school teacher, she's secretary. இவர் வந்து ஒரு ஸ்கூல்ல வேலை செய்யறான், அம்மா வந்து ஒரு செக்ரட்டரியா இருக்காங்க. That kind of money we don't have. போதுமான காசு ரெண்டு பேர்கிட்டயும் இல்ல. We decided to buy a simple house. இப்போ ஒரு நல்ல ஒரு சின்ன வீடே வாங்கலாம்னு முடிவு எடுத்தாங்க. So when you don't have the money, what do? காசு இல்லனா நீங்க என்னங்க பண்ணணும்? You go to the bank. பேங்க்குக்கு தான போவீங்க. You get a loan. ஒரு லோன் எடுப்பீங்க இல்லையா? The day we signed the loan. அவங்களும் அதே போல லோனுக்கு சைன் பண்ணாங்களாம். So we're still in the 1 BHK. இப்போ அதே 1 BHKல தான் இருக்காங்க. But we have signed the loan papers. ஆனாலும் லோன் பேப்பர்ஸ்ல சைன் பண்ணிட்டாங்க. அந்த ராத்திரி தூங்க வரதில்லை நமக்கு. And he couldn't sleep that night. Wife is aram. ஆனா அவருடைய மனைவி அழகா தூங்கிட்டு இருக்காங்க. Sometimes ladies have more faith in God than we men. அதிக வேளையிலே பெண்களுக்கு தான் தேவன் மேல அதிகமான விசுவாசம் புருஷனை காட்டி. I am thinking என்னம்மா அப்படி தூங்குற, நான் தூங்க வரதில்லை. எப்படி இது? So I was walking up and down in the living room. போதகர் கீழேயும் மேலேயும் நடந்துட்டு இருக்காரு. So I have to pay so many dollars every month now EMI. ஒவ்வொரு மாசமும் நான் EMI இவ்ளோ டாலர்ஸ் கட்டணுமே. What happens if I lose my job? ஒருவேளை என் வேலை போயிருச்சுனா என்ன ஆகும்? I'll get kicked out of the house also. அப்ப வீட்ல இருந்து என்ன ஒதிச்சு தள்ளிடுவாங்களே. Bad credit. அப்ப கிரெடிட் ஸ்கோர் கம்மியாயிருமே. Then something came over me. அப்ப ஏதோ ஒன்று போதகரை பற்றி கொண்டது. Remember, you must have a goal. உங்களுக்கு ஒரு கோல் இருக்கணும். I came to my wife. போதகர் அவருடைய மனைவி கிட்ட வந்து சொன்னாராம். She's not yet sleeping. அவங்க இன்னும் தூங்கல. I said, I need to tell you something. மா உன்னை பார்த்து நான் உனக்கு சொல்லட்டும். In America, this is the American dream. இது அமெரிக்கா இருக்கிற தம்பதியினருக்கு இருக்கிற ஒரு பெரிய விஷன், ஒரு பெரிய கனவு. About 25 years you get married. 25 வயசுல அவங்களுக்கெல்லாம் இயல்பா கல்யாணம் ஆயிரும். Now here I know bank loans for flat is about 20 years. இங்க இருக்கிற இந்தியால தேசத்துல வந்து பேங்க் லோன்ல வந்து ஃபிளாட்டுக்கெல்லாம் லோன் பாத்தீங்கன்னா 20 ஆண்டுகள். There it is 30 years. அங்க வந்து 30 ஆண்டுகளுக்கு கொடுப்பாங்க. You can get 30, 20, 15 everything. அங்க வந்து 30க்கு எடுத்துக்கலாம், 20க்கு எடுத்துக்கலாம், 15 கூட எடுத்துக்கலாம். We don't have money, just starting, so 30 years loan. காசு இல்ல, அதனால நாங்க 30 வருஷத்துக்கு லோன் எடுத்துட்டோம். So you marry at 25. இப்போ 25 வயசுல கல்யாணம் ஆயிருச்சு. Every month you make up EMI. ஒவ்வொரு மாதமும் EMI சரியா கட்டணும். How old you'll be when you finish paying up the house? அப்ப 30 வருஷத்துடைய கடனை முடிச்சிறதுக்குள்ள அப்ப உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆகும்? 55. 55. Then you know what Americans do? பொதுவா அமெரிக்கா 55 வயசு என்னமா பண்ணுவாங்க? Now no EMI. அப்பா இனி EMI இல்ல. We'll buy one caravan. இப்போ ஒரு கேரவன் வாங்கிக்கலாம். We'll go to Niagara Falls for holiday. இப்போ நயகரா ஃபால்ஸ்க்கு ஒரு ஹாலிடேக்கு போலாம். Grand Canyon. கிராண்ட் கேனியன் சுத்தி பார்க்கலாம். Yosemite National அங்க Park. இருக்கிற நேஷனல் பார்க்க போய் பார்க்கலாம். But why say 55 age? Now his age is about 55. I am not willing to wait for 55. ஆனா போதகர் தீர்மானம் கொண்டாரு, நான் 55 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண போறது இல்ல. நம்மது பேர் ஜல்தி 5. I was 28 years old now. இப்போ போதகருக்கு 28 வயசு. I was 26 here when I left for USA. 25, the lady came. 26, we got married. 27, 1 BHK. I am now 28. 25 வயசுல அந்த அம்மாவை கண்டு கொண்டாலாம். 26 வயசுல அவருக்கு கல்யாணம் ஆகி 27 வயசுல அவங்க அமெரிக்காக்கு போய் ஒரு 1 BHK ரூம் எடுத்து இப்போ 28 வயசுல ஒரு லோன் சாங்ஷன் சைன் பண்ணிட்டாங்க. I said to my wife, இப்போ அவங்க மனைவியை பார்த்து போதகர் சொன்னாராம், this is the American dream. இது அமெரிக்கால இருக்கிறவங்களுடைய பெரிய கனவுமா? 25 years they get married, they get a loan. 55 they retire, they go looking at the USA traveling. 25 வயசுல அவன் ஒருவேளை கடன் வாங்கிட்டானா 55 வயசுல தான் முடிப்பா. முடிச்ச பிறகு அவன் ஹாலிடேவை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவான். I said, I am now 28. இப்போ போதகர் அவங்கள பார்த்து சொன்னானா, இப்போ எனக்கு 28 வயசு. By the time I am 35, எனக்கு 35 வயசு ஆவறதுக்குள்ள I will not take you across these United States. நான் வெறும் அமெரிக்காவை மட்டும் உன்னை சுத்தி காமிக்க போறது இல்லமா, I'll take you anywhere on earth. இந்த பூலோகத்துல நீ எங்க கை நீட்டி காமிக்கிற எந்த தேசத்துக்கு வேணாலும் நான் உன்னை கூட்டி போவேன்னு சொன்னாராம். Remember, I was a scholarship student. நாம வைத்துக்கொள்ளுங்க, அவர் படிக்கும் போதே ஸ்காலர்ஷிப்ல தான் படிச்சார். I didn't have 15 paisa for chiclet. கலக்கமட்டை வாங்க 15 பைசா கூட இல்லாத மனுஷன் அவர். But when Jesus comes into your life, ஆனா உங்க வாழ்க்கையில இயேசுப்பா வந்தார்னா, he'll give you a goal, a purpose and a vision. முதலாவது உங்களுக்கு தரிசனமும் நோக்கத்தை தான் கொடுப்பார். I said, when I'm 35, you watch. அவர் சொன்னாரா, நீ பாருமா 35 வயசு எனக்கு ஆகட்டும். At 33, 33 வயசு ஆகும்போது paid off the house. எல்லா கடனையும் தீர்த்துட்டாராங்க. வீட்டு கடனையும் தீர்த்துட்டாராம். No EMI. எந்த EMI கட்ட வேண்டியது இல்ல.
We had a simple car, no EMI on the car. ஒரு சிம்பிள் கார் வாங்கினா அதுக்கு கூட இஎம்ஐ கட்ட வேண்டியது இல்ல. Suddenly no debt. இப்போ திடீர்னு பார்த்தா கடனே இல்ல. When I came out of the bank that day, அந்த கடன் எல்லாம் தீர்த்த பிறகு அன்னைக்கு பேங்க் விட்டு வெளிய வரும்போது gray clouds in the sky. வானத்தை பார்த்தா அழகான மேகங்கள். But for Andrew Taylor it is bright blue. ஆனா ஆண்ட்ரூ டெய்லருக்கு அன்னைக்குன்னு பார்த்தா ரொம்ப சிறந்ததாய் தோன்றினது. Because the yoke of debt over my life was broken in Jesus' name. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே கடன் என்கிற அந்த நுகம் முறிக்கப்பட்டது. That is 31 years ago. அது எப்ப தெரியுமா? 31 வருஷத்துக்கு முன்பாக. Imagine 31 years zero debt. இன்று வரைக்கும் 31 வருஷம் ஆச்சு, ஒரு விதமான கடனும் அவருக்கு இல்ல. If you say, Brother Andrew, too late for me, நீங்க சொல்லலாம், அப்பா எனக்கு இது ரொம்ப லேட்டுங்க. work on it now, it can be true for your children. அவர் சொல்கிறார், இப்போ நீங்க கஷ்டப்பட்டு வேலை பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் உங்க பிள்ளைக்காச்சும் இது ரொம்ப சாத்தியமாய் முடியும். Amen. Amen. We used to go out to eat maybe once in 10 days. 10 நாள்ல ஒரு நாள் தான் சும்மா அப்படி வெளிய போய் கொஞ்சம் சாப்பிடுற பழக்கம் அவங்களுக்கு We were இருந்தது. working hard and saving to pay off that house. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த கடனை தீர்த்து கொண்டு இருக்காங்க இப்ப. That night after I came out, the day I came out of the bank, ஆனா கடன் எல்லாம் தீர்த்துட்டு அன்னைக்கு பேங்க்ல இருந்து வெளிய வரும்போது came to my wife, அவன் நேரா மனைவி கிட்ட போனாராம். babe, where do you want to go for dinner tonight? Which restaurant? அவன் சொன்னா, அம்மா உனக்கு எந்த ரெஸ்டாரன்ட்ல சாப்பிடணும்னு ஆசை இருக்கு? It's a time to celebrate, right? ஏன்னா கொண்டாடணும் இல்லையா? But don't think I have to go and do that daily now. ஆனா அதுக்கு நீ போய் தினந்தோறும் போய் நான் கொண்டாடிட்டு இருக்க முடியாது இப்ப. Maybe once in 10 days we go out to nice place. 10ல ஒரு நாள் எப்பயாச்சும் போய் ஒரு நல்ல இடத்துல சாப்பிட்டு வருவோம். I also don't need to, because all these pastors, when they invite me, they give me nice இப்ப food. அது கூட நடக்குதுல. ஏன்னா போதகர்கள் எல்லாம் கூடும்போதெல்லாம் சிறந்த சாப்பாடை தான் கொடுக்கறாங்க. But once you've been blessed, you must be a blessing. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் பிறரை ஆசீர்வதிக்கிறவர்களாய் மாறணும். So this is how, these 16 points are how the Lord brought us out of debt. இப்போ இந்த சொல்லப்படுகிற 16 குறிப்பின் அடிப்படையில தான் இவர்களை தேவன் கடனிலிருந்து இருந்து மீட்டார். In case you think it just came like magic from the sky. பரலோகத்துல இருந்து ஏதோ திடீர்னு ஒரு மேஜிக் போல வந்தது நீங்க யோசிச்சிட்டு இருந்தீங்கன்னா, Number 1, முதலாவது கேளுங்க, underspend. கொஞ்சம் குறைவாய் செலவழிக்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். My mother used to tell us, அவங்க அம்மா சொல்வாங்களா, if you don't have the money, do without it. உனக்கிட்ட காசு இல்லையா, எதுமே செய்யாத, அமைதியா இரு. It's okay if you don't have lunch. பரவாயில்லை, உனக்கு சாப்பாடு இல்லாலும் பரவாயில்லை. 100% if you don't have lunch today, you will not die. Guaranteed. கண்டிப்பா நிச்சயமாய் சொல்ல முடியும், ஒரு நாள் நீங்க சாப்பிட தவறிட்டா நீங்கள் சாக மாட்டீர்கள். True or false? உண்மையா இல்லையா? If you don't have the money, do without it. காசு இல்லையா, ஒண்ணும் பண்ணாதீங்க, அமைதியா இருங்க. But today, no, I'll get loan. ஆனா இப்ப சொல்லுங்க, இல்ல எனக்கு லோன் எடுத்துருவேன். I didn't have the money, so I used the bus from Damlur to Bishop Cottons. போதர்கிட்ட காசு இல்லன்றனால தான் டொம்லூர்ல இருந்து பிஷப் காட்டன்ஸ்க்கு போதகர் பஸ் எடுத்து போனாரு. No, I'll take a loan, I'll get a nice Honda motorcycle. இல்ல அவர் சொல்லிருக்கலாமே, நான் லோன் எடுத்து ஒரு நல்ல பைக் வாங்கி போறேன்னு. Then don't come to me for prayer. பிறகு இவ்வளவு பண்ணிட்டு நீங்க ஜெபத்துக்கு வந்துராதீங்க. They are very quiet. They don't like that point. அந்த குறிப்பு உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், நீங்க எதுவும் பேச மாட்டேன்றீங்க. Second, we used to eat out at restaurants only occasionally. எப்பயாச்சும் சில நாட்கள், ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு முறை ரெண்டு முறை போய் ரெஸ்டாரன்ட்ல சாப்பிடுற பழக்கம் எங்களுக்கு. This is how we paid it off. இப்படி தாங்க அவங்க கடனை தீத்தாங்க. It was a 30 years loan. 30 ஆண்டுகளுக்குரிய லோன் இது. After 2 years, the interest rates came down. We changed it to 15 years loan. இப்போ 2 ஆண்டுகளுக்கு பிறகு கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் ரேட் கம்மியான பிறகு 20 ஆண்டுக்கு மாத்திட்டாங்க அக்ரிமெண்ட். And we ended up paying off the whole house in 5 years and 5 months. தீர்மானம் கொண்டு செஞ்சாங்க. 20 ஆண்டு இல்லங்க, 5 ஆண்டுகள் 5 மாதத்துல எல்லா வீட்டு கடனையும் தீர்த்துட்டாங்க. To the glory of God. இது தேவனுடைய மகிமை உண்டாகட்டும். If a scholarship student can do it, you also can do ஒரு it. ஸ்காலர்ஷிப் வைத்து படித்த மாணவனால் முடியும்னா உங்களால இது சாத்தியங்க. We used to take a bag lunch from the house to work every day, sandwich, whatever. வீட்ல இருந்து செய்யப்பட்ட சாப்பாடு தான், ரொட்டி ஏதோ ஒன்னு பேக் பண்ணி தான் வேலைக்கு எடுத்துட்டு போற பழக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு. Because nowadays in India, in the workplace, there'll be food machines, snack machines. You can spend money easily. நம்ம தேசத்துல பாருங்க, வேலை செய்யற இடத்துல வந்து காசு அதிகமாய் கொடுத்து வாங்குற சாப்பாடு, மிஷின் சாப்பாடு எல்லாம் நிறைய வந்துருச்சு. So we were disciplined. We took a lunch from the house to work every ஆனா day. அவர்கள் ஒரு ஒழுக்கத்தை கை கொண்டார்கள். வீட்ல செஞ்ச சாப்பாடு தான் நான் மத்தியானம் எடுத்துட்டு போறேன். Number 4, you won't believe this point. நான்காவது குறிப்பை சொல்ல போறார், நீங்க நம்ப மாட்டீங்க. In USA, for the first 7 years of our marriage, we had no TV. அமெரிக்கா தேசத்துல முதல் 7 ஆண்டு அவருடைய திருமண வாழ்க்கையில டிவியே இல்ல.
And now again, in His great grace and mercy, இப்ப தேவனுடைய அநாதி கிருபையினால் God has brought me to the point where I stopped watching TV இப்ப again. டிவியே பார்க்காத நிலைக்கு தேவன் என்ன கூட்டி வந்துட்டார். So, Pastor, I know, okay, I don't want Hollywood, but Bollywood at least I must have, Pastor. நீங்க சொல்லுங்க, எப்பா எனக்கு ஹாலிடே இல்லனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பாலிவுட் இருந்தா நல்லா இருக்கும். मुझे कुछ कहना है. On my generation, Pastor will know this from Tamil. I was in Coimbatore, in Pottanur. Ore ore urile, ore ore raja. Listen, கேளுங்க, the TV actors are not my stars. பாருங்க, டிவில ஆக்ட் பண்ற அந்த நாயகர் வந்து போதுடைய ஸ்டார்ஸ் Yes, கிடையாது. sir. Yeah, Tamil, Shivaji Ganeshan, சிவாஜி கணேசன் உங்களுக்கு தெரியுமா? MGR, எம்ஜிஆர் தெரியுமா? Aur yaar, Rajnikant. எப்பா ரஜினிகாந்த் தெரியுமா? Shivaji Ganeshan's son is my classmate, sir. சிவாஜி கணேசனுடைய பிள்ளை பிரபு வந்து அவருடைய ஃப்ரெண்ட். Prabhu and Ramkumar, my classmate. பிரபுவும் ராம்குமார் வந்து அவருடைய நண்பர்கள். So what? அதுக்கு என்ன இப்ப? They're just friends. அவர நண்பன் தான். Jesus is my hero and எப்பா superstar. இயேசுப்பா என்னுடைய சூப்பர் ஸ்டாரோட நாயகனா இருக்கிறாருப்பா. I never call those people stars. நான் இந்தப்பட்ட நபர்களை நாயகன் என்று ஒரு நாளும் சொல்றது கிடையாது. In fact, Hollywood, they live the most immoral life. உண்மையா சொல்ல போனா இந்த ஹாலிவுட்ல வாழ்ற எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப கீழ்த்தரமான வாழ்க்கையை தான் வாழ்றான். They are on drugs and they commit suicide. குடிக்கிறான், போதையில இருக்கிறான், மாத்திரம் தூக்கு போட்டு செத்து போயிடுறான். No TV for the first 7 years. முதல் 7 ஆண்டுகளுக்கு அவங்க வீட்ல டிவியே கிடையாதுங்க. But we are watching our favorite Tamil movie or Hindi movie. ஆனா நம்மளுடைய பிடிச்ச தமிழ் படமோ ஹிந்தி படமோ பார்க்கும்போது In between ads will come. எப்பனா அந்த ஆட்ஸ் ஒன்னு போடுவான் பாருங்க. Zomato, திடீர்னு அப்படி வந்து நிக்கும் Zomato நம்ம மூஞ்சில. Swiggy, ஸ்விக்கி வந்து நிக்கும். Piggy. பிகி வந்து நிக்கும். That ad comes half time. We will call Swiggy, dum biryani, please send to my house. பார்த்த உடனே சில பேருக்கு ஃபோன் எடுத்து எப்பா என் வீட்டுக்கு கொஞ்சம் தம் பிரியாணி அனுப்பு. Abhi chahiye. இப்பவே வேணும். And Swiggy will come. You get second half of the movie you're watching. Dum biryani. அவனும் சொன்ன மாதிரியே நீங்க சொன்ன மாதிரியே சாப்பாடு எதுவும் கொடுத்துவான். இன்டர்மிஷனுக்கு அப்புறம் ரெண்டாவது படத்தை வந்து உட்கார்ந்து அப்படியே சாப்பிட்டுட்டே படத்தை பார்த்துட்டு We have no self control anymore. ஒரு சுய கட்டுப்பாடே இல்ல பாருங்க நமக்கு. Did you realize that self control is one of the 9 gifts of the Holy Spirit? உங்களுக்கு தெரியாதா சுய கட்டுப்பாடு என்பது ஆவிக்குரிய வரன்ல ஒரு விதமான வரன் என்று? Why I need self control? I have EMI. நீங்க சுய கட்டுப்பாடு இல்ல, அதனால கடனாளி அதிகமா ஆவறீங்க. Why I need self control? I have credit card. இப்போ உங்களுக்கு சுய கட்டுப்பாடு இல்ல, கிரெடிட் கார்டும் ஜாஸ்தி ஆகுது. That is the way of the world, not the way of the word of God. இது உலகம் கற்றுக் கொடுக்கிற முறை, இது வேத வசனம் கற்றுக் கொடுக்கிற முறை அல்ல. We used to work a second job. போதகரும் அவருடைய மனைவியும் இரண்டாவது வேலையும் எக்ஸ்ட்ரா செய்வாங்களாம். While I'm teaching in the school in America, அமெரிக்கால ஒரு டீச்சரா அவர் பணி புரியும் போதும் in my summer holidays, I used to work at a trucking company loading and unloading packages. சம்மர் ஹாலிடேஸ் வந்த உடனே ஒரு ட்ரக்கிங் கம்பெனில போய் மூட்டைகளை இறக்குற வேலையை அவர் செய்வாராம். I would come home black with grease. வீட்டுக்கு வரும்போது அப்படியே கிரீஸ் எல்லாம் பட்டை கருப்பு நிறத்தோட வருவார். Anytime 24/7 they could phone me and call me to come. எப்ப வேணாலும் 24 மணி நேரத்துல எப்ப வேணாலும் அவங்க ஃபோன் பண்ணாலும் போதகர் போவார். Summer holidays for teacher. டீச்சருங்க அவரு, ஆனாலும் சம்மர் ஹாலிடேஸ் இந்த வேலையை செய்வார். 2 a.m. the phone will ring. 2 மணிக்கு காலையில ஒரு ஃபோன் வரும். I'm so sleepy. தூக்கம் வந்துட்டு இருக்கு அவருக்கு. And to tell her, can you come by 3 a.m.? எப்பா ஒரு 3 மணிக்கு நீ வர முடியுமான்னு கூடுவான். Yes, I'll come. சரிங்க வரங்கன்னு அப்படி வருவாராம். Are you listening to me? கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? I wanted to work. வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு தீர்மானம் அவருக்கு எப்பவுமே இருந்துச்சு. But today, although somebody people there are. ஆனா now we have a lot of lazy people around. 2 a.m. they wake me up, I'll go running. Within 30 minutes, I'm riding to work. 2 மணிக்கு ஃபோன் பண்ணி கூடுவாங்க, அரை மணி நேரத்துல பைக் எடுத்து போதகர் ஓடுவாராம். How you think we pay that mortgage off in 5 years and 5 எப்படிங்க months? பின்ன 5 ஆண்டு 5 மாசத்துல அவ்வளவு பெரிய கடன் எங்களால தீர்க்க முடியுது? But if you're doing a part-time job, keep Sunday free so you can come and worship நீங்கள் together. பார்ட் டைம் ஜாபே பண்ணிருந்தாலும் தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமையே கொஞ்சம் தேவனுக்காக ஒதுக்கி வெச்சிருங்க. Number 6, frugality and practicality. To be careful with what we buy. Don't just buy anything and everything. ஆறாவது குறிப்பு என்ன? தேவையானதை தான் வாங்கணும், சும்மா அதியாசமா எதுவுமே வாங்கிட கூடாது. Before you பார்த்ததெல்லாம் வாங்க கூடாது. Before you buy, ask yourself, do I really need this? வாங்கும்போதே யோசிங்க, இது உண்மையா எனக்கு தேவையா? I'll hammer both the ladies and the men separately now.
இப்போ ஸ்திரீகளுக்கும் புருஷர்களுக்கும் தனித்தனியா பேசுவார். Sister, already you have 19 sarees there. ஸ்திரீகளே உங்களுக்கு ஏற்கனவே 19 புடவைங்க இருக்கு. இன்னத்தக்க 20 saree வேணும். Why do you need another saree? And then sister, if I see your closet, இப்போ 20வது சாரியும் சேர்த்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க. so if I see your closet, I'll say, but sister, I've been coming here for 2-3 years. I've never seen you wear these sarees. ஆனா போதகர் சொல்றார், ஏம்மா இந்த கபல்ல இருக்கிற இவ்ளோ அழகான சாரி ஒரு தடவை கூட நீ சபையில போட்டது நான் பார்க்கலையே. Pastor, when I saw it in the shop, it looked so pretty. Came home, I didn't like the color. சிலர் சொல்வீங்க, போதகரே நான் கடையில இது வாங்கும்போது ரொம்ப அழகா தான் இருந்துச்சு, வீட்டுக்கு வந்து பார்த்தது கொஞ்சம் பிடிக்கல, அதனால அப்படியே வச்சிட்டேன். இது காசு எங்க கெட்டுட்ட மரம் மேலயா? Where did you get this money? Did it come out of a tree? கொஞ்சம் தமிழ் தெரியும், பத்திரமேரு. சும்மா வாங்கிட்டேன். Just bought it just like that. What we say in Tamil, kolpu. What is kolpu? Fat, no? Yeah, kolpu jadi. What is this? Just throwing money away. வெறும் அப்படியே வீணா செலவழிக்கிறது காசை. My Tamil is limited. Don't misunderstand me. You understand. And the men. புருஷர்கள். Now is their time, right? இப்போ அவங்களுடைய பங்கு. They must have a two-wheeler. இப்போ டூ வீலர் ஒன்னு இருக்கும். I understand you have to go to work and come. You need it. It's a need. புரிஞ்சுக்கொள்கிறாங்க, ஒரு தேவை இருக்கு, போய் வரணும் வேலைக்கு, வேணும் ஒரு டூ வீலர். Philippians 4:19 says, my God will supply all your needs. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வசனம் சொல்கிறது, தேவன் எல்லா தேவைகளையும் உங்கள் எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். Needs means 8, 9, 10, 12 sarees maybe, but not 20. Hello. தேவனா ஒரு 7, 8, 9 சாரி அவ்வளவுதான் போதும். That is a want. That's a pleasure. That's a desire. அது ஒரு விருப்பம். But the word of God says my needs. ஆனா வசனம் சொல்லுது உங்களுடைய தேவைகள். So I need a motorcycle. இப்போ உங்களுக்கு ஒரு வண்டி வேணும் தான். You can get Honda, இப்போ வீட்டுக்கு வரீங்க, Bajaj, whatever, I don't know. இப்போ நீங்க ஒரு ஹோண்டாவோ பஜாஜ் ஏதாச்சும் வச்சிருக்கீங்க. You don't have to get Harley Davidson. Hello. இப்போ வாலிக்கு போன ஒரு ஹார்லி டேவிட்சன் காசு குத்து வாங்கணும்னு விரும்ப கூடாது. Hello. ஹலோ. God has promised to supply our needs. தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் என்கிறது வாக்குத்தத்தமா தான் கொடுத்தார். The problem with the men is we go for big ticket items. ஆனா புருஷலா இருக்கிற நமக்கிட்ட இருக்கிற பிரச்சனை தெரியுமா, எது வேலை ரொம்ப சிறந்ததோ அததான் மேல தான் நம்ம கண்ணு இருக்கும். You know Tom's Bakery? தாம்ஸ் பேக்கரி உங்களுக்கு தெரியுமா? Both the owners, they're my students. அங்க ஓனரா இருக்கிற ரெண்டு பேரும் வந்து போதகருடைய ஸ்டூடண்ட்ஸ். Binu and Biju Thomas. அவர்கள் பிஜு தாமஸ் அவர்கள் பேர். Biju and Binu Thomas, two brothers. பிஜுவும் பினு தாமஸ் சகோதரர்கள் தான் அதை நடத்துறாங்க. I see Biju Thomas at the Gymkhana club because I play squash there. ஜிம்கானா வந்து ஸ்குவாஷ் விளையாடுவான் போதகர். அப்போ வந்து Biju plays இவர்கள் badminton. அவர்கள் வந்து பேட்மிண்டன் விளையாடுவாங்க. Now of course he's only 8 years younger than me. I was a young teacher, 19 years old. I told you I started. இவர் 19 வயசுல தான் டீச்சர் ஆனாலும் இவர் கொஞ்சம் வயசு சிறியவரா இருந்தார் அந்த மாணவனுக்கு. I tell them just call me Andrew, no sir and all. அப்ப போதகரே சொல்ல, நீ சர்லாம் சொல்லாதப்பா, என் பேர் வச்சே கூப்பிடுக்கோ. You know how he comes to Gymkhana club? அவர் ஜிம்கானாக்கு வரும்போது அந்த சகோதரன் எடுத்து வருவாராம். Bud Harley Davidson. ஹார்லி டேவிட்சன் பெரிய பைக் வச்சிட்டு வருவாராம். I'm not jealous of him. அவனை குறித்து பார்த்து எனக்கு பொறாமை இல்ல. He at least can afford it. அத வாங்க அளவுக்கு எனக்கு காசாச்சு இருக்கு. We cannot afford, we want such big ticket items. நம்மளால வாங்க இருக்கவே இருக்காது காசு, ஆனாலும் வேணும். நம்ம மண்ணு தப்பு போச்சு. Thinking wrong in our minds. நம்முடைய மனசாட்சியிலே தப்பு பண்ணி கொண்டிருக்கிறோம். He at least can afford it. அது அவனால வாங்க முடியுங்க. By the way, you know why people like to ride such fancy motorcycles and ride nice expensive cars? ஏன் தெரியுமா சில பேர் ரொம்ப விலை மதிப்பு அதிகமான இருக்கிற காரும் பைக்கை ஓட்டணும்னு ஆசைப்படுவான். See, nobody is giving me any attention. At least they look at me because of the car. அட்லீஸ்ட் இப்ப காருன்னு சொல்றதுனால அட்லீஸ்ட் நீங்க போதகரை பாக்குறீங்க. Look, listen to me, friend. தயவு செய்து நீங்கள் கவனித்து கேளுங்க. Don't care what house you live in. நீங்க எப்பேர்ப்பட்ட வீட்ல வாழ்றீங்கன்றது குறித்து எனக்கு கவலை இல்ல. I don't care what car you drive. நீங்க எந்த கார்ல போயிட்டு வரீங்கன்றது எனக்கு கவலை இல்ல. I don't care what designer clothes you wear. நீங்க எவ்வளவு ஒரு விலை மதிப்பு பெற்ற துணியை போறீங்கன்றது கவலை இல்ல. I am looking at your heart. போதகருடைய இருதயத்தை தான் பார்க்கிறார். If your heart is right before God, we can be friends. தேவனுக்கு முன்பாக உங்களுடைய இருதயம் சீராய் சரியாய் இருந்தால் எல்லாம் நலமாய் முடியும். You will never impress me with your bank account. உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் இவ்வளவுன்னு சொல்றதுனால போதகர் வந்து ஆச்சரியப்பட போறது கிடையாது. 7, patience. ஏழாவது குறிப்பு பொறுமை. My mother used to tell us, if you don't have the money, do without it. அங்க அம்மா சொல்லுவாங்களா, காசு இல்லையா ஒண்ணும் செய்யாத. That's why I used to take the bus. அதுக்காக தாங்க பஸ்ல போனாரு. To save the money. காசு சேவிச்சு. To buy the two-wheeler. அப்பதான் டூ வீலர் வாங்க முடிந்தது. Patience. பொறுமை இருக்கட்டுமே. All things come to him or her who waits. யார் காத்திருக்கிறார்களோ ஏற்ற வேளைகளுக்கு அவருக்கு அந்த ஆசீர்வாதம் வந்து சேரும். All things come to him who waits. காத்திருக்கிறவர்கள் எவர்களுக்கோ அவருக்கு தக்க நேரத்தில் காரியங்கள் வந்து சேரும். 8. எட்டாவது பாயிண்ட், wear your clothes.
உங்க துணிகளை நீங்க போட்டுக்கொள்ளுங்க. Now I'm glad that everyone here is wearing clothes. எல்லாரும் நீங்க துணி போட்டுருக்கீங்க, நல்லது. But some people, they are what we call clothes horse, clothes kudure. In English we say. சில பேர் பார்த்தா குதிரை மாதிரி போட்டுருப்பாங்க, தொங்குற அளவுக்கு நிறைய துணிங்களை. Like the lady might have to wear blue saree. இப்போ பெண்கள் பார்த்தா ப்ளூ saree போட்டுருப்பாங்க, blue shoes, அதுக்கு ஏத்த மாதிரி ப்ளூ ஷூ போட்டுருப்பாங்க, blue handbag, அது மாதிரி ஒரு ப்ளூ ஹேண்ட் பேக் வச்சிருப்பாங்க, blue bangles, ப்ளூ வளையல் போட்டுருப்பாங்க, blue necklace, ப்ளூ நெக்லஸும் போட்டுருப்பாங்க. Okay, it's good to look nice. நீங்க நல்லா இருக்கணும்னு பார்க்கிறதுக்கு போறீங்க, ஓகே. But some men also are like that. ஆனா புருஷர்களும் அத பண்றாங்க. Showboat, ஷோ போட் அவங்க. Armani suit, அர்மானி சூட் தான் போடணும், crocodile skin shoes. crocodile skin shoes தான் போடுவாங்க. Who cares? அப்பா யாருங்க இதெல்லாம் கணக்குல எடுத்துக்கறாங்க? What is wrong with mix and match? மிக்ஸ் அண்ட் மேட்ச்ல போறதுல என்னதான் பிரச்சனை? Sometimes you can buy a sports coat, but it will match any pair of pants. இப்ப சில நேரத்துல நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட் வாங்கினா நீ எந்த பேண்ட் போட்டாலும் நல்லா இருக்கும் பார்க்க. What is wrong with that? போட்டுக்கங்களே, இப்ப என்னதான் பிரச்சனை அதுல? So, mix and match. கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்சாவே போடுங்க. Many people are suffering from a certain disease. ஒரு சிலருக்கு ஒரு பெரிய நோய் இருக்கு, என்ன தெரியுமா? It's called buying. வாங்குற நோய். வாங்குறது அவ்வளோ தான் தெரியும். They'll only keep buying. No money in the bank, credit card. காசு இல்லனாலும் கிரெடிட் கார்டு தேய்ச்சி வாங்கிடுவாங்க. Ask the Holy Spirit to deliver you from that demon of buying today. இந்த வாங்குற பிசாசுல இருந்து உங்களை விடுவிக்கணும்னு பரிசுத்த ஆவியானவர் கொஞ்சம் கேளுங்க. The pisasita. It's a devil. I don't need it. அது எனக்கு வேண்டாங்க. That they are not happy about that point. அந்த குறிப்பு கூட உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? The 9, we bought a used second-hand car. ஒன்பதாவது குறிப்பு என்னன்னா, அவங்க வந்து உபயோகம் பண்ணப்பட்ட வண்டியை தான் காசு கொடுத்து வாங்குனாங்க. What is wrong, for example, if you're starting out, what is wrong in buying a second-hand motorcycle? இப்போதான் வாழ்க்கையை ஆரம்பிச்சோம், இல்ல செகண்ட் ஹேண்ட் பைக்கை வாங்கினதா என்னதான் பிரச்சனை இப்ப? No, I want brand new. இல்ல புது பளபளன்னு இருக்கணும் எனக்கு புதுசா. I'll pay the EMI. நான் EMI கட்டிக்கிறேன். Hello, what is wrong? In America, I bought a second-hand car. எப்ப அமெரிக்கால அவர் வாழும்போதவே செகண்ட் ஹேண்ட் கார் தான் வாங்குனாருங்களா? Of course, you must have a good mechanic and have it maintenance. ஆனா கண்டிப்பா அதுக்கு கொஞ்சம் மெக்கானிக் இருக்கணும், ஏன்னா மெயின்டெனன்ஸ் தேவைப்படும். Number 10. 10வது குறிப்பு, if possible, only use one vehicle. முடிந்த அளவுக்கு ஒரு வண்டி வெச்சுக்குங்க ஒரு குடும்பத்துக்கு. Now, this is from the USA that I'm sharing. இப்ப அமெரிக்கால இருந்தபடியால் போதகர் இதை பகிர்ந்து கொள்கிறார். From our house to the school, church school, was 1 mile. போதகர் வேலை செய்கிற அந்த சர்ச் ஸ்கூலுக்கு அவர் வீட்ல இருந்து வெறும் 1.5 மைல் தான். For my wife, it was 5 miles to work. அவங்க மனைவி வேலை செய்யற இடம் வந்து 5 மைலுக்கு போணும். We had only one car, second-hand car. இப்ப வெறும் ஒரே ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் தான் இருக்கு. She goes to work, how I can go to work? இப்ப அந்த அம்மா வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா போதகர் வேலைக்கு எப்படி போக முடியும்? I am earning more than her also. அவங்கள காட்டில இவர் அதிகமாய் காசு சம்பாதிக்கறாங்க. Do you want to know what I did in America? அமெரிக்கால போதகர் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா? After having a brand new SD in India? இந்தியால ஒரு புதிய SD வாங்குன நபர் அவரு. This is the truth. இது உண்மைங்க. I bought a bicycle. அவர் ஒரு பைசைக்கிள் வாங்கிட்டார். $80. வெறும் $80 தான். I said, my work is only 1 mile. அவர் சொன்னாரு, என் வேலை வெறும் 1.5 மைல்ல தான் இருக்குது. Darling, you take the car, you go to work. ஏம்மா நீ பத்திரமா கார் எடுத்துட்டு போய் வேலைக்கு போயிட்டு வா. Do you understand why I'm teaching you today? இது ஏன் போதிக்கிறாருன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? And I would go, 1 mile is not much, right? 1.5 மைல் சைக்கிள் மிதிக்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. But it is Pennsylvania. ஆனா அது பென்சில்வேனியால ஓட்டுனாருங்க. Winter time, very cold, snow also. குளிர் ஆயிடுச்சுனா பனி கொட்டும். All that jacket, everything I'd put and go brrrr, somehow I go to work. ஜாக்கெட் போட்டுக்கொண்டே சைக்கிளை மிதிச்சு போவாராம். Do you understand why God has put me in this place today? இந்த ஸ்தானத்துல தேவன் ஏன் அவர் இங்க வைத்திருக்கிறார்னு இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? We just do credit card and think we're heroes. நம்ம கிரெடிட் கார்டு இவ்வளவு வெச்சிருந்தா நம்ம நினைச்சுக்குவோம் நான் ரொம்ப பெரிய ஹீரோன்னு. Very little difference between hero and zero. ஹீரோக்கும் ஜீரோக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தாங்க. Number 11. 11வது You குறிப்பு. can share certain tools or items with your neighbors if they are Christians especially. உங்க வீட்ல ஒரு சில பொருள்கள் இல்லனா ஒரு கிறிஸ்தவ அயலத்தார் இருந்தாலும் அவர்கிட்ட வந்து வாங்கிக்கங்க பரவாயில்லை. My neighbor in America for our first house, he was a Christian from the same church. Because we had the lawn, we had to cut the grass. He said, you can use my mower. அமெரிக்கா தேசத்துல போதகர் இருக்கும்போது அவருடைய கிறிஸ்துவ நண்பர், அவர் சபைக்கு வருகிற நண்பர், அவரோட அயலத்தார் இருந்தார். அங்க புல் வெட்டுறதுக்கு ஒரு மிஷின் தேவைப்பட்டது. அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் வாங்கினார். We used to share the petrol costs and the maintenance of the lawn mower. இப்படி பண்றதுனால என்னாச்சு? பெட்ரோல் காசும் சேமிக்க முடிஞ்சிச்சு. அந்த மிஷின் வாங்க வேண்டிய அவசியமும் இல்ல. I know you're thinking, Pastor Andrew, this is India. If I lend, they won't come give it back also. நீங்க நினைச்சீங்க அப்பா அது அங்க நடக்கும், இங்க யாருக்காச்சும் கடனை கொடுத்தா அது அப்படியே மறந்துரும், அவங்க அப்படியே எடுத்து ஓடிடுவான்.
At least believers, hopefully, they can ஐயோ, trust. விசுவாசி அட்லீஸ்ட் இது செய்யாம இருந்தா நல்லா இருக்கும். Number 12. 12ஆம் குறிப்பு Very important point. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. How God helped my wife and me to pay off our mortgage. எப்படி போதகரும் அவர் மனைவிக்கு தேவன் உதவி செய்தார் என்பது. Each year, sometimes we get extra refund from the government on overpayment of tax. We get a refund. ஆண்டுகள் தோறும் சரியாய் டாக்ஸ் பே பண்றதுனால கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சில அமௌண்ட்டை ரீஃபண்டா கொடுப்பாங்க. You know what average American people do? இப்போ பொதுவா இருக்கிற அமெரிக்க தேசத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவான்? $1,500 refund. Let's go to Niagara Falls holiday. ஐயோ, $1500 ஃபண்ட் வந்துச்சா வா ஹாலிடேக்கு போலாம்னு ஓடிடுவான். And Tamil, don't get it. There's a mutal. Yesu Swami புத்தி கொடுத்துட்டேல, சும்மா அப்படி ஓடாதே. We would take that extra money and put it towards the principal of the mortgage. ஆனா போதகரும் ஒரு மனைவி என்ன பண்ணுவாங்க, வருகிற அதிகமான காசு கட்ட வேண்டிய அந்த கட்டணத்தை காட்டிலும் கொஞ்சம் அதிகமா சேர்த்து கட்டிடுவாங்க கடனை. That's a very, very, very important point I just shared. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்புங்க. Early in the mortgage, try and put extra towards the principal loan amount. முடிந்த அளவுக்கு ஆரம்பத்திலேயே கட்ட வேண்டிய கட்டணத்தை காட்டிலும் அதிகமாய் செலுத்தி அந்த கடனை முடிக்க பாருங்க. Number 13. 13வது குறிப்பு. We all need a little vacation, a little break. கண்டிப்பா வேலை இவ்வளவு செய்யறதுனால கொஞ்சம் வெக்கேஷன் எடுக்கணும்னு தோணும். Maybe you want to go to Chennai, to Marina Beach. இல்ல நீங்க சென்னைக்கு மெரினா பீச்சுக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க. Or Mangalore or Goa. இல்ல மேங்களூரோ கோவாக்கு போகணும்னு Or some ஆசைப்படுவீங்க. hill station, Nilgiris. எங்கனா நீல்கிரிஸ் எப்படியாச்சும் போகணும்னு I ஆசை வரும். understand that. புரிந்து கொள்கிறோம். It's good to take a break sometimes. சில நேரத்துல ஒரு பிரேக் எடுத்துக்கிறது நல்லதுதான். But if you go on public holiday, it will be crowded. ஆனா அதுக்குன்னு சரியாய் பப்ளிக் ஹாலிடே தான் போறோம் நீங்க போனீங்கன்னா ரொம்ப crowded-ஆ One of இருக்கும். the worst mistakes I made one time in America. அமெரிக்கால போதகர் பண்ண ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? 4th of July. You know 4th of July in America? ஜூலையோட 4வது நாள் என்ன தெரியுமா? Independence Day in USA. அமெரிக்கா தேசத்துல அது சுதந்திர நாள். Big fireworks, 4th of July. அது பெரிய ஒரு கொண்டாட்டத்தை போல பண்ணுவாங்க. So you don't have 4th of July here? உங்களுக்கு 4th of Julyல நமக்கு 15வது ஆகஸ்ட். Yes, you do. You just don't celebrate it. இருக்குது ஆனா உங்களுக்கு நீங்க அதை செலிப்ரேட் பண்றது இல்ல. Calendar மேல date இருக்குது. ஒன்னும் celebration இல்ல. But you also have 4th of July. Okay. That's right. Now, சும்மா கால் பிடிக்கிற அவ்வளவுதான். Now, 4th of July, my wife and I one time went to Niagara Falls. ஒரு குறிப்பிட்ட ஆண்டு 4வது ஜூலை போதகரும் அவரோட மனைவியும் ஹாலிடேஸ்க்கு நயாகரா ஃபால்ஸ்க்கு From போனாங்க. Pennsylvania, that's 9 hours driving. பென்சில்வேனியால போனா 9 மணி நேரம் காரை ஓட்டிட்டு போணும். It's so crowded, all the motels are full. அங்க எவ்வளவு ஜனம் சேர்ந்தாங்கன்னா எல்லா ஹோட்டலும் ஃபுல்லா இருக்கு. You want one room, double your money. ஒரு ரூம் ஒரு பெட் எடுக்கனாலும் 2 மடங்கு காசு கட்டணும். என்ன பண்ணோம், வண்டி உள்ள தூங்கிட்டேன். So they chose to sleep inside the car. How much money you can spend? But தப்பு, why I went on 4th of July weekend? தெரியாம 4வது ஜூலை போய் மாட்டிக்கணும், நிறைய காசு கட்ட So வேண்டியதாயிடுச்சு. go on the off time. அதனால ஜனம் எப்போ சேர்றாங்க அந்த நேரத்துல போகாதீங்க, அதுக்கு அப்புறமா போங்க. Motel will be half price also. அப்ப பாருங்க ஹோட்டல் பெட் எல்லாம் கொஞ்சம் காசு கம்மியா வர இருக்கும். I'm just giving you some tips. சில டிப்ஸ்களை கொடுக்கிறார். Number 14. 14வது குறிப்பு. Try Mennoniting. There is a group of Christians in America. அமெரிக்கா தேசத்துல சில கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. And you can do this here also. இதை நீங்க இங்க கூட பண்ணலாம். If you know believers, say in Coimbatore and Kanyakumari, and you can go stay with them. But if they come into Bangalore, you must let them stay with you. இப்போ நீங்க எங்கயாச்சும் கன்னியாகுமரி ராமேஸ்வரத்துக்கு விடுமுறைக்கு நீங்க போனீங்களா, உங்களை அவங்க தாங்குறாங்க தெரியுமா? அதே போல அவங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா நீங்க அவங்கள முழுசையா தாங்கணும், எல்லா செலவையும் எடுத்துக்கொள்ளணும். So that is called practicing hospitality. உபசரிப்பை நீங்கள் கைக்கொள்ள ஆரம்பிக்கணும். Now, number 15 is a repeat of number 12. 15வது குறிப்பு வந்து 12வது குறிப்புடைய ஒரு ரிப்பீட். You can see how important it is. அது எவ்வளவு முக்கியம் பாருங்க. How did we pay our mortgage in 5 years and 5 months? எப்படிங்க 5 ஆண்டு 5 மாசத்துக்குள்ளவே அந்த கடனை என்னால முடிந்தது கட்ட? Put as much as you can towards extra principal or loan amount early in your mortgage. முடிந்த அளவுக்கு ஆரம்பத்திலே நீங்கள் செலுத்த வேண்டிய கட்டணத்துக்கு மேலே சில காசை சேர்த்து கட்டி முடிச்சிருங்க. You can get an amortization schedule from your banker. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து நீங்க ஒரு சில ஸ்கெட்யூல்ஸ் அக்ரிமெண்டா எடுத்துக்கொள்ளுங்க. So you have 20 years. உங்களுக்கு 20 ஆண்டு கட்டணும்னா இருந்துச்சுனா 12 months in a year. அது வந்து 12 மாசம் ஒரு ஆண்டு 240 payments. 240 பேமெண்ட்ஸ் பண்ணனும். Every month is a fixed amount. ஒவ்வொரு மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் நீங்க பே பண்ணனும். Interest avlo jaasti, principal ivlo kame. Yes. That is why early, and then you come down, then the interest becomes small, principal becomes big. அப்ப முடிந்த அளவுக்கு நீங்க எவ்வளவு சீக்கிரமா கட்டறீங்களோ அப்ப இன்ட்ரஸ்ட் கொஞ்சம் கம்மியாகும், பிரின்சிபல் அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். That is why you should pay extra principal early in the mortgage. அதனால தான் ஆரம்பத்திலே கடன் வாங்கும்போதவே நிறைய கொஞ்சம் பிரின்சிபல் அமௌண்ட் சேர்த்து கட்டணும். I got a printout of the
for us 30 years. 30 360 months. 30 ஆண்டுகள் கட்ட வேண்டிய கடனுடைய லிஸ்ட் வாங்கி Every தரான். time I made additional principal payment, I could see how many years is coming off of the mortgage. ஒவ்வொரு மந்தமும் அதிகமாய் காசை கட்டும்போது அவருடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளவு கம்மியாகுதுன்றதை ஜாக்கிரதையா கவனித்துக் கொண்டிருந்தார். That's how 30 years became 5 years and 5 months. அப்படிதாங்க 30 ஆண்டுகள் கட்ட வேண்டிய கடன் 5 ஆண்டுகளை கட்டி முடித்த முடிந்தது. But all glory to God. ஆனா எல்லா கனமும் மகிமையும் தேவனுக்கு உண்டாகட்டும். You know who I got that tip from? அந்த ரகசியம் யார்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டாராம் தெரியுமா? Another man of God senior to me. இவருக்கு மேலே இருந்த ஒரு பெரிய தேவ மனுஷன் கிட்ட இருந்து One on one. அவரோட ஒன்றா பேசும்போது Today I share it with all of you at the same time. ஆனால் அந்த ரகசியத்தை இன்றைக்கு எல்லோரோடும் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். You must have a goal. உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கணும், ஒரு கோல் Number இருக்கணும். 16. 16வது குறிப்பு. Must have a vision. கண்டிப்பா ஒரு தரிசனம் உடையவர்களா நீங்க இருக்கணும். Already explained it to you, right? ஏற்கனவே போதகர் சொன்னார் இல்லையா? How I could not sleep that night. அந்த ராவ அவரால் தூங்க முடியவில்லை. I said, by the time I'm 35, I'll take you anywhere in the world. ஆனால் அவர் சவாலாய் சொன்னார் 35 ஆண்டுகள் எனக்கு வயசாகிறதுக்குள்ளவே நான் உன் உலகத்தை சுற்றி காமிக்க போகிறேன். If you never had a goal, ask the Lord to give you vision for your life. உங்க வாழ்க்கைக்கு தரிசனம் இல்லையா? நீங்க தேவனை கேளுங்க, அப்பா என் வாழ்க்கைக்கு ஏதுவான தரிசனம் கோல் எனக்கு தாங்க. So those are the 16 points. அதுதாங்க 16வது குறிப்புங்க. Very practical, what we actually did in our lives, how God brought us free from debt. இந்த 16 குறிப்புகளும் போதகரோட மனைவியுடைய திருமண வாழ்க்கையை கைக்கொண்டு இந்த கடன்ல இருந்து அவர்கள் மீட்டு வந்தார்கள். Do you know that the Lord Jesus spoke more about finances and stewardship than he did about heaven and hell put together? பரலோகத்தும் நரகத்தை குறித்து இயேசுவா பேசினது எல்லாவற்றையும் ஒன்றாய் இணைத்தாலும் அதை காட்டிலும் அதிகமாய் பணத்தை குறித்து இயேசுவா பேசியிருக்கிறார். Next page, we're talking about tithing. அடுத்த குறிப்பு நம்ம தசமாகத்தை குறித்து பேசியிருக்கிறோம். The words tithe and tithes are seen 40 times in 33 verses in the English Old King James Version. பழைய கிங் ஜேம்ஸ் ஆங்கில புஸ்தக வேதாகமத்திலே காணிக்கை தசபாகத்தை குறித்து 40 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. In case someone here doesn't know what tithes is, நீங்க தசமாகம்னாவே என்னன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, way back in the book of Leviticus 27:31 it says, if a man will not pay some of his tithes, then he must add 20%. இப்போ லேவியாகமம் புஸ்தகத்திலே 77ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஒரு மனுஷன் அவனுடைய தசமாகத்தை செலுத்த மறுத்துட்டானா அவன் மறுபடியும் அதை செலுத்தும் போது 20% அதோட அதிகமாய் சேர்த்து தான் செலுத்தணும். You might be saying, Pastor, so long I have not paid tithes. ஒருவேளை நீங்க ஒருவேளை சொல்லிடலாம், இவ்வளவு நாள் நான் தசமாகமே கொடுக்கல பாஸ்டர். So now you know what to do. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன பண்ணணும்னு. Now I want to give you few powerful verses. இப்போ ஒரு நல்ல வல்லமையான சில வசனங்களை சொல்ல விரும்புகிறோம். In Luke 18:12, லூக்கின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். is the Pharisee and the publican, இப்போ ஒரு பரிசேயனும் ஒரு பரஜாதியும், the religious leader and the simple man. இப்போ ஒரு மத சம்பந்தப்பட்ட மனுஷன் இருக்கிறான், ஒரு சர்வசாதாரண மனுஷன் இருக்கிறான். I think many of us will remember that. இந்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். The Pharisee stood up in front of everyone and said, பரிசேயர் எல்லாருக்கும் முன்பாக எழுந்து நின்று சொன்னா, oh God, ஆண்டவரே I fast 2 times every week. ஒரு வாரத்துல 2 முறை நான் உபவாசம் பண்றேன். I put tithes regularly. சரியா என்னுடைய காணிக்கை தசமாகத்தை செலுத்துறேன். Even the vegetables in my garden, the leaves, the kire, I give 10%. என்னுடைய வேல்ச்சலையில வருகிற எல்லா விளைச்சலும் எடுத்துட்டு வந்து உமக்கு தான் கொடுக்கிறேன். The publican, ordinary man, stood here. இந்த சர்வ சாதாரண மனுஷன் இந்த பக்கத்துல நின்று சொன்னானா, Said, oh God, be merciful to me, I'm a sinner. ஆண்டவரே நான் ஒரு பாவி, எனக்கு இரக்கம் பாராட்டுங்கன்னு சொன்னார். Now listen to the words of the Pharisee. இப்போ பரிசேயனுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்களேன். Because many of us have acted like this. ஏன்னா अनेகர் நாம் இப்படி தான் நடிக்கிறோம். You're going to be surprised now. நீங்கள் ஆச்சரியப்பட போறீங்க. He said, I give. I'm quoting from the English Old King James Version. ஆங்கிலத்தை வேதாகமத்திலிருந்து இது அவர் சொல்லுகிறார். He said, I give tithes. நான் காணிக்கையை செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். தசம பாகத்தை செலுத்துகிறேன். Now listen closely. தயவு செய்து கவனிங்க. You never give tithes. நீங்கள் தசபாகத்தை செலுத்துறது கிடையாது. So what do you mean, Pastor Andrew? அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன போதுகிறே? I'll show you. சொல்வார். Right there in your sheets. அது உங்க ஷீட்ல எழுதப்பட்டிருக்கிறது. Luke 11:42. லூக் 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். And Matthew 23:23. அதே போல மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் It's the வசனம். same verse you see both. ஒரே வசனம் தான். Jesus Christ is saying, இயேசுப்பா சொல்றாரு, in fact, I want to. Sir, can I have just 2 men? You 2 brothers come in the front corner here. Yeah. Come, I just want to demonstrate something. If you just stand here. This side. Daiva side, yeah. Yeah. Just stand here, both of you.
So, Jesus says in Matthew 23:23, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இயேசு சொல்றாரு, woe unto you, scribes and Pharisees, hypocrites! ஆ உங்களுக்கு ஐயோ, ஆ. நீங்கள் ஒட்டுதாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. All right. So imagine this gentleman here is representing tithes and offerings. இங்க இருக்கிற அண்ணா சிம்சன் அங்கிள் வந்து தசம பாகம் காணிக்கை குறிக்கிறவளா And this brother is representing love, justice, mercy, faith and peace. அங்க இருக்கிற நம்ம அங்கிள் வந்து அன்பு, விசுவாசம், இரக்கத்தை குறித்து குறிக்கிறார். Now I'm just going to quote what the Lord said. இங்க கர்த்தர் என்ன சொன்னார்ன்றதை அவர் வெளிப்படுத்தி சொல்லுவார். We'll imagine this is a drama. இது டிராமான்னு வைத்துக்கொள்ளுங்க. And just imagine, I'm not shouting at you, let's imagine you are the scribes and Pharisees. இப்போ நீங்க உங்களுக்கு கத்த போறதுல ஆனா நீங்க வெறும் பரிசேயர்கள் வைத்துக்கொள்ளுங்க. Woe unto you, scribes and Pharisees! பரிசேயர்களே உங்களுக்கு ஐயோ, Yes, you are paying tithes, நீங்கள் தசமபாக காணிக்கையை செலுத்துறீர்கள், but you left out love, mercy, justice and ஆனா peace. அன்பு, நியாயம், இரக்கத்தை விட்டு விட்டீர்களே. You are hypocrites. நீங்கள் மாயமாலக்காரர்கள். Now I was not shouting at you. உங்களை திட்டலங்க. Now we'll press fast forward button. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் கொஞ்சம் பிரஸ் பண்ணிக்கங்க. Now you are not scribes and Pharisees. இப்போ நீங்க பரிசேயர் சத்தியஸ்தர்கள் அல்ல, நீங்க தான். This is not the Lord, this brother Andrew's version. இப்போ பேசுறது கர்த்தர் இல்ல, இப்போ பிரதர் ஆண்ட்ரூன்னு வைத்துக்கொள்ளுங்க. They are same representation. அதே குறிக்கிறவர்கள் தான் இவங்க ரெண்டு பேரும். Woe unto you, 21st century Pentecostal church! 20ஆம் நூற்றாண்டுடைய பெந்தேகோஸ்து சபையே உனக்கு ஐயோ. You want all the preaching and teaching on love, justice, mercy, faith and peace. உனக்கு வெறும் அன்பு, சமாதானம், நியாயத்தை குறித்த போதனையே வேணும்னா வேணும். But திருட, you are robbing the tithes. ஆனா நீ காசு திருடுறியே. So you are also hypocrites. அப்ப நீங்களும் மாயமாலக்காரர்கள் தானே. I still love you. உங்களை இன்னும் அன்பு கொடுக்கிறார், தப்பா எடுத்துக்காதீங்க. Thank you, brothers. நன்றி சகோதரர். See, we are doing opposite. நம்ம இத அப்படியே மாறாதான் பண்ணி கொண்டு And இருக்கிறோம். we think I'm so wonderful. நம்ம நினைச்சுக்கிறோம் நான் ரொம்ப சிறந்தவன், I'm so loving. நான் ரொம்ப அன்பு கொடுக்கிற Very மனுஷன், peaceful. ரொம்ப சாந்தம் உள்ளவன். திருட. But நீ திருட. Aren't we also hypocrites then? நம்ம கூட அப்ப மாயமாலக்காரர்கள் தானே. Shall I make you feel better? கொஞ்சம் உங்களை சந்தோஷப்படுத்தலாமா? I speak as a former professional full-time thief. ஒரு முழு மணி நேர திருடனாய் அவர் பேச போறாரு இப்போ உங்ககிட்ட. Pastor's son. போதகருடைய பையன். First paycheck and not giving tithes. முதல் வாங்கின காசுக்கே இயேசுபாக்கு தசமபாகம் சம்பளம் செலுத்துறது இல்ல. Second paycheck, third paycheck also no tithes. 2-3 முறையா சம்பளம் வந்த பிறகு கூட தசமபாகம் செலுத்துறது இல்ல. Pastor's son. போதகருடைய பையங்க. பெரிய திருட. It's a big thief. After 10 months the Holy Spirit convicted me so much. 10வது மாசத்துல பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு காரியத்தை உணர்த்துறார். So 345 rupees a month is my first paycheck. இப்போ முதலாவது அவருடைய சம்பளம் வந்து 345 ரூபாய் தானே. 34 rupees 50 paisa. அப்ப கொடுக்க வேண்டியது எவ்வளவு? 34 ரூபாய் 50 காசு. Say 35 rupees. இப்போ சரி 35 ரூபாய்னு ஓலா So கொடுத்தலாம். 10 months how much tithes should be there? அப்ப 10 மாசத்துக்கு அப்ப அது எவ்வளவு ஆச்சு? 350. 350 ரூபாய் ஆச்சு. And the Holy Spirit spoke to me. He said, I want you to take out from Vijaya Bank, opposite Bishop Cotton's, put 400 rupees. அப்போ பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு, விஜய் பேங்க் போப்பா, போய் அங்க இருந்து காசு எடுத்து 400 ரூபாவா போடுனாரு. That day I obeyed the voice of God. அன்றைக்கு தேவனுடைய சத்தத்துக்கு அவர் I கீழ்ப்படிந்தார். have never looked back. அத விட்டத இன்னி வரைக்கும் திரும்பி பார்க்கிறதே கிடையாது. His blessings continue upon me. இன்று வரைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில So in இருக்கிறது. case you're feeling bad, ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப தப்பா யோசிச்சீங்கன்னா, I'm a former professional. அவர் உங்களை காட்டில ரொம்ப சிறந்தவர். 10 mancha பெரிய திருட. I'm being honest with you. உங்கள்ட்ட உண்மையா பேசுறாருங்க. Full-time professional. அவர் ரொம்ப ப்ரொபஷனலா இத செஞ்சிட்டு இருந்தார். I'm going to show you how I became from full-time, I became part-time professional. இப்ப ஃபுல் டைமா சேர்ந்து இந்த திருட்டு வேலையில இருந்து எப்படி பார்ட் டைம் திருட்டு வேலையாய் மாறினாருன்னு Because சொல்லுவாரு. some of you are trying to escape. I'm only part-time. He never caught me. ஏன்னா சில பேர் இங்க சொல்லுவீங்க, அப்பா உங்களை போல ஃபுல் டைம் இல்ல, நான் வெறும் பார்ட் டைம் தான் சில பேர் சொல்றீங்க, தப்பிக்காதீங்க. இப்போ சொல்லுவார். So I went to America. இப்போ அமெரிக்காக்கு போனாரு. I'm still tithing. இப்போ வந்து தசமம் கொடுத்துட்டு இருக்காரு. Oh, by the way, that should have been 34 rupees 50 paisa a month, right? இப்போ வரும் மாசத்துக்கு 34 ரூபாய் 50 காசு தான கொடுக்கணும். But how much the Holy Spirit showed me? ஆனா அங்க பரிசுத்த ஆவியானவர் போதகருக்கு என்ன Make காமிச்சாரு? it 40 rupees. 40 ரூபாவா கொடுத்துரு. Round it up. அது ரவுண்டா கொடுத்துரு. We all know Luke 6:38 by heart. நமக்கு லூக் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் பை ஹார்ட். Give and it shall be given to you, full measure, pressed down, shaken together, running over.
கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அழிந்தோடும்படியாக உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அந்த வசனம் நமக்கு தெரியும். You go to the shop and you buy rice, how he puts it. இப்போ நீங்க கடைக்கு போய் அரிசி வாங்கினா அவன் எப்படி கொடுக்குறான்? How would you like it if he measures it? அவன் அதை அளவு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? Then if he takes one ruler and scrapes off the top. அவன் அந்த சொம்பல மொண்டு அப்புறம் ஒரு ஸ்கேல் எடுத்து எக்ஸாக்ட்டா சரி பங்கா உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? That is 34 rupees 50 paisa. அதுதான் 34 ரூபாய் 50 காசு கொடுக்கிறதுன்னு கணக்கு. Do you want to treat God like that? நீங்க தேவனை அப்படியாங்க அவர் பாத்துக்கொள்ளணும். Even the kaka shop fellow knows to put it like this. காக்கா கடையில வேலை பண்றவனுக்கு தெரியுங்க இது பண்றதுக்கு. Namke ena problem. நமக்கு என்னங்க பிரச்சனை? Make it 40 rupees. 40 தான் கொடுங்க, என்ன ப்ராப்ளம் இப்ப? Today it might be 400 rupees, maybe 4,000 rupees with inflation. இல்ல 400 ரூபாய் இருக்கலாம், 4000 ரூபாய் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் God is watching. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். We want him to give like அவர் உங்களுக்கு this. கொடுக்கணும்னா இப்படி We must behave the same way. அப்ப நம்மளும் அதே மாதிரி தான் நாங்க கொடுக்கணும். So now I was a full-time thief. இப்போ போதகர் வந்து ஒரு முழு மணி நேரம் திருடனா I இருந்தார். started putting 40 rupees. இப்போ 40 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சாரு. Then I was giving private tuitions. பிறகு பிரைவேட் டியூஷன்ஸ் எடுத்தார் பாருங்க. Became 80 rupees. இப்போ 80 ரூபாய் ஆச்சு. 100 rupees. 100 ரூபாய் ஆச்சு. As I am obeying, God is blessing. இப்போ கீழ்ப்படியே தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். Then I went to USA and found out I'm still a part-time thief. இப்போ அமெரிக்காவுக்கு போன பிறகு தான் தெரியுது இப்போ ஒரு பார்ட் டைம் திருடனா இருக்கார். அது எப்படி? அது எப்படி? கேளு போ. Let's listen to it. மூஞ்சி பாரு. எப்படி? So I'm very happy. I'm thinking, yes, I'm tithing properly. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா நான் சரியா தான் I'm putting little extra also. சரியா தான் என்னுடைய காணிக்கை தசமாங்களை கொடுத்து Then கொண்டிருக்கேன். I heard one good teacher of the Bible. அன்றைக்கு ஒரு நல்ல போதகர், சிறந்த போதகர், வேத போதகர் கூடிய See, வசனத்தை even in கேட்டேன். India, globally we understand there's something called gross income and net income. எல்லாருக்கும் தெரியும் gross income ன்னு ஒன்னு இருக்கு, net income ன்னு ஒன்னு இருக்கு. Even if you're working at Subway or McDonald's here, you suppose you get a check. உங்களுக்கு சபையில எங்கனா ஒரு ஐடில நீங்க வேலை பண்ணா உங்களுக்கு செக் வரும் இல்லையா? Just to make it easy, let's say for 1 week it's 1,000 rupees. இப்போ ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் வருதுன்னு வெச்சுக்கோங்க. Even though you earn 1,000 rupees, you won't get 1,000 rupees if you go to bank the check. நீங்கள் 1000 ரூபாய் தான் உங்களுக்கு சம்பளம், ஆனா நீங்க பேங்க் போய் செக் வாங்கும்போது உங்களுக்கு 1000 ரூபாயே வந்துராது. That is gross income. ஏன்னா அது gross income. Then you have Narendra Modi tax. அப்புறம் அது ஒரு டாக்ஸ் வரும், நரேந்திர மோடி Then you have டாக்ஸ். Yediyurappa tax. ஆமா எடியூரப்பா டாக்ஸ் Then எடுப்பான். corporator tax. ஆமா கார்ப்பரேட் டாக்ஸ் எடுப்பான். எல்லாரும் tax முதல்ல சாப்பிடுற. எல்லா டாக்ஸ் எடுத்து ஒருத்தர் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. No, central government, state government, local government. சென்ட்ரல், ஸ்டேட், லோக்கல் எல்லாரும் எடுத்துக்குவாங்க. Where பாக்கி 800 rupees you'll get when you go to cash the மீதி check. இருக்கிற 800 ரூபாய் தான் உங்க பேங்க்ல இருக்கும், அதுதான் நீங்க எடுத்துட்டு வரணும். So what I was doing, அப்ப போதகர் என்ன பண்ணுவாராம்? according to this 1,000 rupee check example, இப்போ இந்த 1000 ரூபாய் செக் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா I was putting 800 rupees, I'm getting so 80 rupees. 800 ரூபாய் வாங்குறா, அதனால 80 ரூபாய் 80 ரூபாய் போட்டுறேன் போதும். You understand? புரிஞ்சுது? புரியுதுங்களா? But how much I earned? ஆனா அவருக்கு சம்பளம் எவ்வளவு? 1,000 rupees. 1000 ரூபாய் இல்லையா? Now, central government and state government, all these taxes, they took that, let's suppose 100 rupees is for central government, இப்போ New Delhi. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும்னு வெச்சுக்கங்க. Did they take that 10% from the net income or gross income? அவர்கள் அந்த 100 ரூபாயை gross இன்கம்ல இருந்து எடுத்தாங்களா இல்ல நெட் இன்கம்ல இருந்து எடுத்தாங்களா? நெட்ல இருந்து. Gross income. gross இருந்து. 10% of 1,000 is 100. Yes. But I am paying God out of net income. ஆனா நான் பாருங்க என்னோட கிடைக்கிற நெட் இன்கம்ல இருந்து தான் 80 ரூபாய் கொடுக்கிறேன். See, they're catching it. Some of them are புரிஞ்சிட்டா அப்படியா? So I realize in America, you are paying tithes, but only from net income. இப்போ நீங்க அமெரிக்காக்கு போனப்ப தான் புரிஞ்சு, இப்போ நெட் இன்கம்ல இருந்து வர அமௌண்ட்ல இருந்தா நம்ம தசமாகம் கொடுத்துட்டு இருக்கோம். But Trump and Biden, they're all taking taxes from gross income. ஆனா ட்ரம்ப்ல பார்த்தா gross அமௌண்டோட முழு அமௌண்ட்ல இருந்து 10% எடுத்துட்டு இருக்கான். So do you want to honor God less or more than your government? இப்போ உங்க அரசாங்கத்தை காட்டிலும் அதிகமாக நீங்கள் தேவனை கனப்படுத்த விரும்புறீங்களா, குறைவாக கனப்படுத்த விரும்புறீங்களா? I heard that முழு புடிச்சிட்ட நல்லா அழவா. அது கேட்ட மாத்திரத்துல இப்போ அவருக்கு ஒரு Because I thought everything was fine so far. நான் நினைச்சிருந்த இவ்வளவு நாள் வரைக்கும் எல்லாம் சரியா தான் போயிட்டு So I இருந்தது. whispered to my wife, இப்போ அவங்க மனைவிட்ட சொன்னாராம், maybe next fortnight we get paid, we will tithe from the gross income. ஏமா அடுத்த மாசம் கண்டிப்பா gross income என்னமோ அதுல இருந்தே தசமாத்தை கொடுத்துறேன். I'm whispering. நான் அமைதியா தான் அதை சொன்னேன். She said, yes, yes, amen. அவன் அமைதியா சரிமா பண்ணிரலாம்னு சொல்லிட்டாங்க. From the next fortnight, we started tithing on the gross income. அந்த ராவில இருந்து பிறகு gross income என்னவோ அதுல இருந்து 10% கொடுக்க That was ஆரம்பிச்சாங்க. like a jump of nearly $50. அது ஒரு $50 மேல இருந்தது. We are paying our EMI. நம்ம EMI-யும் கட்டிட்டு இருக்காங்க. That's quite significant. அது ஒரு பெரிய முக்கியம் தானே. You wouldn't believe what happened end of that year. ஆனா அந்த ஆண்டுடைய முடிவுல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா நீங்க நம்ப I மாட்டீங்க. got promoted from a school teacher in America to
pastor on the staff and I had a $5,000 increase in my pay. போதகருக்கு அவர் வேலை செய்த டீச்சர்ல இருந்து பாஸ்டராய் மாறி அவருக்கு $5,000 அதிகமாய் ப்ரமோஷன் கிடைத்தது. I don't tell these stories easily to many people. இது अनेகருக்கு ரொம்ப இயல்பா இத எளிமையா அவர் சொல்றது கிடையாது இந்த சாட்சிகளை. But for God, what is $50? ஆண்டவருக்கு $50 என்னங்க? For God, it is nothing. தேவனுக்கு அது ஒன்றுமே இல்ல. For me, it was a pinch. போதகருக்கு அது ஒரு சின்ன கிள்ளை போல இருக்கலாம். But you just try obeying God. ஆனா தயவுசெய்து அதுலயும் கொஞ்சம் கீழ்ப்படிங்களே. So I was a full-time tither, professional, full-time thief. இப்போ போதகர் வந்து ஒரு ஃபுல் டைம் திருடனா இருந்தார். Then I found out I was a part-time thief. இப்போ ஒரு பார்ட் டைம் திருடனாய் மாறினார்னு கண்டுபிடிச்சார் பாருங்க. Then finally, praise God, I'm a full-time tither. Hallelujah. இப்போ முழு மணி நேரம் தசமாகத்தை செலுத்துற மனுஷனாய் மாறி விட்டார். They are saying, Pastor, never call this man back again. ஆமா இப்போ நீங்க சொல்லிடாதீங்க நம்ம அப்பாவை பார்த்து மறுபடியும் அந்த போதகரை கூப்பிடாதீங்க. So true Lord. Just try it. தயவு செய்து இது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. Now, the Pharisee said, I give tithes. பரிசேயன் சொல்றான் நான் தசமாகத்தை செலுத்துறேன். Jesus said, இயேசுப்பா சொல்றாரு, you hypocrites, மாயமாலக்காரனே, I know you pay, P-A-Y, pay tithe. நீ தசமாகத்தை கொடுத்த செலுத்தினேன்னு எனக்கு தெரியும். You go to McDonald's, நீ மெக்டானல்ட்ஸ் போறீங்க பாத்தீங்களா? any restaurant, எந்த ரெஸ்டாரண்ட்னா போங்க. you think, I wonder how much money I should give them for this நீங்க food. யோசிக்கிறீங்களா நான் சாப்பிட்ட சாப்பாடு இவனுக்கு எவ்வளவு காசு கொடுக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? Nani paithakara? They will tell you, they will give the bill, sir, madam. அவனே சொல்வான் நீ எவ்வளவு கட்டணும்னு பில்ல கொடுத்துவான். And you will pay, P-A-Y, pay. அப்ப கேட்ட காசை நீங்க செலுத்தணும், கட்டணும். Thank God in the church we don't say how much was your paycheck. No, this much. We don't do all that. ஆனா அதே போல அந்த கணக்கு வந்து நம்ம சபையில செய்யறது கிடையாது. You are responsible to God. நீங்கள் தேவனுக்கு உத்தரவாதமா இருக்கீங்க. Even that I'll cover next week. அது கூட அடுத்த வாரம் போதகர் சொல்லுவார். I think they won't come back next week. இதெல்லாம் சொல்ல போறா நீ அடுத்த வாரம் வர மாட்டீங்கன்னு நினைக்கிறோம். You do not give tithes, you pay tithes. நீங்கள் தசபாகத்தை வந்து கட்ட கூடாதுங்க, செலுத்தணும். If you give something to someone, that's like I'm doing you a favor. இப்போ ஒருத்தருக்கு நீங்க ஏதாச்சும் செய்றீங்கன்னா ஏதோ நீங்க அவருக்கு ஒரு உபகாரத்தை செய்றீங்கன்னு போல. So you think you're doing God a favor? அப்ப அவருக்கு நீங்க தேவனுக்கு என்ன நீங்க அப்ப தேவனுக்கு தயவு காமிக்கிறேன்னு அர்த்தமா? He is giving you your breath, my friend. எப்பா உங்க மூக்குல சுவாசத்தை கொடுத்தவரே அவர்தாங்க. He is doing us the favor. அவர்தான் நமக்கு தயவு பண்ணணும். We pay our tithes. நாம் நம்முடைய தசமாகத்தை சரியாய் செலுத்தணும். If you're in financial trouble, budget. உங்களுடைய பொருளாதார பிரச்சனை இருக்கிறதா பட்ஜெட் பண்ணுங்க. The first part of your budget, first part should be your tithe. உங்களுடைய பட்ஜெட்டுடைய முதலாவது பகுதி தசபாகமாய் தான் இருக்கணும். But for many believers, first part is the food. அநேக விசுவாசிகளுக்கு முதல் பங்கே சாப்பாடு தான். Rations, must buy all the food for the house. ரேஷன் வாங்கணும், வீட்டுக்கு சாப்பாடுக்கு பொருள் வாங்கணும், மளிகை சாமான் வாங்கணும். Okay, if you fast for 3 days also. எப்பா 3 நாள் உபவாசம் இரு, இப்ப என்ன குறை அதுல? Maybe we need also to fast. உபவாசம் எடுக்க வேண்டிய கட்டாயம் கூட இருக்கு. My mother taught us, first things first and put God first in your life. போதகருடைய அம்மா சொன்னாங்க முதலாவது காரியம் எப்பொழுதுமே முதலா இருக்கணும். அந்த முதலாவது காரியம் எப்பவுமே தேவனா தான் இருக்கணும். The first thing you put aside the tithe. அந்த முதலாவது காரியம் தசமா இருக்கு, அதை எடுத்து வச்சிருங்க. We used to get paid in America every fortnight, every 2 weeks. ஒவ்வொரு 2 வாரத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு சம்பளம் வந்து சேரும் அமெரிக்கா. On Friday. வெள்ளிக்கிழமையில வந்துருமா. Friday evening I come to my little house. வெள்ளிக்கிழமை மாலையில அவங்க வீட்டுக்கு வருவாராம். Take out the checkbook. செக் புக் எடுப்பாராம். Tithes and offerings check. அங்க எடுத்த உடனே தசமாக காணிக்க எழுதிடுவார். No going out to eat first thing. முதல்ல எடுத்துட்டு போய் சந்தோஷமா சாப்பிடுறது கிடையாது. First the tithes. முதல்ல தசமாகும். Then anything else. அப்புறமா பாத்துக்கலாம் மத்த செலவெல்லாம். Then EMI. அப்புறமா EMI. You understand why I'm here today? இன்றைக்கு ஏன் போதகர் இங்க இருக்கறான்னு இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? You honor God, God honor you. நீங்கள் தேவனை கனப்படுத்தி பாருங்க, தேவன் உங்களை கனப்படுத்துவார். After you pay your tithe, then you can give offerings. நீங்கள் உங்களுடைய தசம்பாகத்தை கட்டின பிறகு உங்களுடைய காணிக்கையை நீங்கள் கொடுக்கலாம். Like if there's a special offering for youth camp. இப்ப யூத் கேம்புக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங் எடுக்கறாங்கன்னா that is not compulsory. அது கொடுக்கணும்னு இல்ல. But it's an opportunity. அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு பாருங்க. It's a privilege. அது ஒரு பாக்கியம். To bless the youth of today who will be the church of tomorrow. இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் பின்னாட்களே சபைக்கு ஒரு பெரிய தூண்களாய் மாற போகிறார்கள்.
So you pay tithes, you give offerings. அதால் நீங்கள் வந்து தசம்பாகத்தை கட்டி காணிக்கைகளை நீங்கள் செலுத்த வேண்டும். And you sow alms, like you sow seed in the ground. மாத்திரமல்ல Sow alms. மாத்திரமல்ல நிலத்தில் நீங்கள் விதையை விதைக்கிறது போல பிறருக்கு உதவிகளை நீங்கள் விதைக்கணும். So you understand tithes. இப்போ உங்களுக்கு காணிக்கை என்னன்னு You understand offerings. காணிக்கை புரிஞ்சிச்சு. What is alms? இப்போ உதவி செய்யறது என்ன? This is ARMS. This is ALMS. Alms. இது உதவி செய்யறதுங்க கை இல்ல. I know in India you think alms is you come to the traffic light, one beggar is there, we give 10 rupees. உதவி கேக்குறதுனா நம்ம நிறைய பேர் நினைச்சுங்க இந்த டிராஃபிக்ல பிச்சைக்காரன் வந்து இப்படி கை ஏந்தி இருப்பான் பாத்தீங்களா, அது நினைச்சிருப்போம். If I tell you what I do, you won't like me. போதகர் என்ன இப்ப சொல்ல போறது சொன்னாருன்னா நீங்க அவருக்கு உங்களுக்கு பிடிக்காது. My wife likes to give like that. ஏன்னா அவங்க மனைவி வந்து இப்படி தான் கொடுக்க விரும்புவாங்க. Different personality. ஏன்னா ரெண்டு பேரும் ரெண்டு வித்தியாசமான நபர்கள். I'll not give anyone in begging. பிச்சை எடுக்கிறவங்க ஒருத்தனுக்கும் போதகர் காசு கொடுக்க மாட்டாராம். But near Komala Hotel, ஆனா கோமலா ஹோட்டல்ல ஒரு தடவை there's one skinny old man. அங்க வந்து ரொம்ப நெருங்கி போன சின்ன உடலை வைத்திருக்கிற ஒரு He's வயசான pumping air in மனுஷன் the இருக்கான். bicycles. அவன் எப்ப பார்த்தாலும் பைசைக்கிள ஓட்டிட்டு இருப்பாராம். Olo Melissa. அவர் ரொம்ப மெலிசா இருப்பாராம். But he's trying to work. ஆனா அவர் வேலை செய்ய ஆசைப்படுறார். He's not begging. அவன் பிச்சை எடுக்கலங்க. When the light is red, ஆனா அந்த லைட் ரெட்டா இருக்கு. I'll open the window and give him 20 rupees. அப்பொழுதும் விண்டோவை குறைச்சிட்டு போதுகிற அவருக்கு 20 ரூபாய் கொடுத்துருவார். Simply begging, I don't give anything. நீ சும்மா வந்து பிச்சை யாரனா கேட்டாங்க 1 ரூபாய் கூட போட மாட்டார். Maybe you think, Brother Andrew, you're a very hard man, brother. இப்போ நீங்க நினைப்பீங்க ஓ நீங்க ரொம்ப கடினமான மனுஷனா இருக்கீங்க. Do something. ஏதாச்சும் கொடுங்களேன். We can reward that. நம்ம அதை கொடுத்து கத்துக்கொள்ளலாமே. Listen to this for your children. உங்க பிள்ளைக்கு இது கத்து கொடுங்க. சும்மா pocket money அப்படி கொடுக்காத. Do not give them a lavishly. So I want you, no, free you don't give pocket money. இலவசமா சும்மாவே நீங்க வந்து அவங்க பாக்கெட் மணி You must கொடுக்காதீங்க. make your bed tidy every day. பாவம் பெட்ட நீ சுத்தம் பண்ணனும். Clean up all the toys. எல்லா பொம்மைகளை சுத்தப்படுத்து. You can take the rubbish out for mommy. குப்பை எடுத்து போடு அம்மாக்கு. You do all that, then I'll give you pocket நீ money. செய்ய அப்போ உனக்கு கொஞ்சம் காசு கொடுக்கிறேன். That is my principle in life. அதுதான் போதகருடைய கோட்பாடு They வாழ்க்கையில. must earn it. நம்ம சம்பாதித்து கொள்ளணும். முஃபத்து வாயில போடாத. சும்மா கெடிக்கிறலாம் வாயில வந்து இயல்பா போட்டுக்க கூடாது. Hello. Amen. So alms is if somebody is in need. உதவி செய்யறதா யாராச்சும் ஒரு பெரிய தேவை ஒன்று இருக்கும். I'll give you example. உங்களுக்கு உதாரணம் சொல்வாரு. Right here in this church, இப்போ இந்த நம்ம சபையிலே there may be a lady ஒரு ஸ்திரீ இருக்கலாம். who's got 4 children, அவங்களுக்கு 4 பிள்ளைகள் இருக்கலாம். whose husband has died. அவங்களுக்கு கணவர் மரித்து போயிருக்கலாம். Or worse still, husband has left her. இல்ல கொடுமையிலும் அவங்க கணவன் விட்டு போயிருக்கலாம். How is she going to struggle? எப்படிங்க அவங்க போராட போறாங்க? You have extra 500 rupees. உங்ககிட்ட பார்த்தா ஒரு 500 ரூபாய் அதிகமா தான இருக்கும். You know of that family அந்த situation. குடும்பத்தை பத்தி அந்த குடும்பத்தின் சூழ்நிலை உங்களுக்கு நல்லா This is தெரியும். not paying your tithes, that is separate. இது வந்து உங்க காணிக்கை தசமாக செலுத்துறது குறித்து பேசல. Maybe you don't want to go directly and give. நீங்க போய் டைரக்ட்டா அவங்களுக்கு கொடுக்க முடியாம Give இருக்கலாம். it to one elder and say, see that family, just give that 500 rupees. Somebody wants to bless. உங்களுக்கு கொடுக்க முடியல நேரா ஒரு மூப்பரை பார்த்தா விட்டு சொல்லுங்க அப்பா அந்த குடும்பத்துக்கு இந்த அமௌண்ட்டை கொடுத்துருங்க அது அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். That's an example of alms giving. அதுதாங்க உதவி பண்ணுகிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம். Charity, love begins at home. This is our home. இதுதாங்க நம்ம குடும்பம். இந்த உதாரத்துவம் அன்பு செலுத்துகிற காரியங்களை இங்க தான் ஆரம்பிக்கணும். If you do this, then you will be able to invest the increase. இவைகளை நீங்கள் செய்யும்போது அதிகமாய் சம்பாதிக்கிறதுக்கு எதுவாக ஒரு முதலீட்டை நீங்கள் பண்ணுவீங்க. When I say do this, I mean pay tithes, give offerings, sow alms. நான் என்ன சொல்ல வர போதகர் நீங்க தசம்பாகத்தை கட்டி காணிக்கையை செலுத்தி பிறருக்கு நீங்கள் உதவி செய்யணும். இந்த கோட்பாடுகளை கைக்கொள்ளுங்க. Then the blessings of God will be on you so much. அப்போ உங்களுக்கு எவ்வளவாய் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்றால் You will find yourself sitting in the bank saying, I want to open an FD. நீங்க பேங்க்ல உட்கார்ந்து FD ஓபன் பண்ணனும்னு சொல்வீங்க. You will be able to invest the increase. அப்போ அதிகமாய் பணம் சேர்க்கும்படியாய் நீங்கள் முதலீட்டுக்கு எதுவாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். That's how God works and blesses. அப்படிதாங்க தேவன் கிரியை செய்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. Now you will be able to operate in the parable of the talents. இப்போ அந்த தாலந்துடைய ஓமைகளிலே நீங்கள் கிரியை செய்ய ஆரம்பிப்பீங்க. Remember Jesus said there was a rich man. இயேசுபா சொன்னார்ல ஒரு ஐஸ்வரியவான் இருந்தானா. Now this is the heart of the teaching. இப்போ போதனையுடைய ஒரு முக்கியமான கருத்து இதுதான். Stewardship. ஊழியக்காரன் வேலைக்காரன். We talked about poverty, stewardship and prosperity. Remember? அங்க அவர் சொன்னார்ல தரித்திர உபதேசங்கள் வேலைக்காரனுடைய உபதேசங்கள் செழிப்பின் Jesus said there was a rich man who was going on a long journey. இயேசுபா சொன்னாரா ஒரு பணக்காரன் வந்து ஒரு நீண்டிய பிரயாணத்தை Called பண்ணான். his 3 servants. அவருடைய 3 வேலைக்காரங்களை கூப்பிட்டானா. That is you and me. அதுதான் நம்ம.
He said, I'm going on a long journey. அவர் சொன்னா ஒரு பெரிய நீண்டிய பிரயாணத்துக்கு போறேன். You're getting 1 lakh, உனக்கு 1 லட்சம் கொடுக்குறேன். 5 lakhs, 10 lakhs. உனக்கு 5 லட்சம், உனக்கு 10 லட்சம். I'll come back after a long time ஒரு நீண்டிய நாளுக்கு பிறகு நான் வருவேன். and I will check. நான் வந்து கவனிப்பேன். You and I are those servants, those stewards. நாம் அந்த ராஜாக்கு ஊழியக்காரலா இருக்கிறோங்க. Don't think it's yours. அந்த பணம் உங்களுதுன்னு நினைச்சுக்காதீங்க ஒரு நாளும். It's all his. எல்லாமே அவருக்கு சொந்தம். And he's coming back. அவர் திரும்பி வரதான் போகிறார். You will answer to. நீங்கள் ஒரு நாள் அவருக்கு கணக்கு கொடுக்கதான் வேண்டும். He will say, what did you do with what I trusted in your hand? அவர் சொல்லுவார், நீ என்ன செய்தாய் நான் கொடுத்த பணத்தை வைத்து. Thank God some amens came that ஒரு time. சில ஆமென் வந்தது. ஆனால் தேவனுக்கு நன்றி செலுத்துறோம். It is the parable of the stewards. அது ஒரு ஊழியக்காரனுடைய ஓமை. I believe this with all my heart. நான் சொல்லுவேன் என்னுடைய முழு இருதயத்துடன். I teach stewardship. நான் வேலைக்காரனுடைய இருதயத்தை பான்மையை குறித்து பேசுகிறேன். Nothing is mine, it is all God's. எதுவுமே என்னது இல்லைங்க, எல்லாமே அவருக்குரியதுதான். So he gives us talents or gifts. அவர் நமக்கு தாளந்தும் வரங்களை அவர்தான் நமக்கு தருகிறார். And we are to use them to bring in income, to expand the kingdom of God. அவர் கொடுத்த தாளந்திலும் வரங்களை உபயோகப்படுத்தி நாம் காசுகளை சம்பாதித்து அதை தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் பிரயோஜனப்படுத்தணும். And that's why in Luke 19:26 Jesus says to him who has, even more will be given. If you are faithful with what I trusted you, I'll bless you with even more. From lakhs you'll go to crores. அதனாலதான் லூக்கின் சுவிசேஷத்துல இயேசுபாவு சொல்கிறார், வைத்து கொண்டிருக்கிறவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும். அப்ப லட்சம்ன்றது கோடியாய் மாறும், அப்பதான் மாறும். More will be given. அதிகமாய் கொடுக்கப்படும் என்று வசனம் இருக்கிறது. Leviticus 27:32 says about the tithe, 10% is holy to God. லேவியாகமம் Tithe, 10%, tenth is holy to God. கொடுக்கப்படுகிற 10% வந்து பரிசுத்தமாய் தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று லேவியக புத்தகம் 27 I already அதிகாரத்தில் பார்க்கிறோம். taught tithing should be on the gross income, not the net income. போதகர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், தசம்பாகம் என்பது உங்களுடைய gross முழு ஊதியத்திலிருந்து வரணும், நெட் இன்கம்ல இருந்து வரக்கூடாது. Romans 13:8 says, ரோமர் 13 அதிகாரம் 8 வசனம் சொல்கிறது, owe no one anything. எந்த மனுஷனுக்கும் கடன் கொடுக்காதீங்க, கடனாளியா இருக்காதீங்க. That means you should not have EMI. அதுக்கு அர்த்தம் என்ன, நீங்க EMI கற்றவளா இருக்க கூடாது. If you do, அப்படி இருக்குதா, get rid of it as soon as possible. எவ்வளவு முடியுமா சீக்கிரமாய் அதை செலுத்தி முடிச்சிருங்க. Have you heard of a story in children called Snow White and the 7 dwarfs? Snow White and the 7 dwarfs என்ற கதை கேட்டிருக்கீங்களா? Yes. In the movie version, அது படத்துல பாத்தீங்கன்னா the 7 dwarfs, அந்த 7 dwarfsம் they are going குள்ளமனுஷர்கள், from the cave to work. அந்த குள்ளமனுஷர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இருக்கிற குகையில இருந்து எழும்பி வேலைக்கு They போவாங்க. have the spade and the shovel and everything. அவர்கள் வந்து கோடாரி கத்தி மம்முட்டி And they எல்லாம் sing எடுத்துட்டு one song. அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க. Hi ho, hi ho, it's off to work I go. It's just hi ho is like just a tune. I'm going to work. ஹாய் ஹோ நான் வேலைக்கு போறேன் என்று பாடுவாங்களாம். But in India we have so much of EMI and debt. இப்போ EMI எவ்வளவு கடன் இருக்குன்னா, This is how we sing the song. இப்படி தான் நம்ம பாடல பாடுறோம். I owe, so off to work I go. நான் கடன் கொடுக்கணும் அதுக்காச்சும் வேலைக்கு போகணும் தான் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருக்கான். You know why I do what I do? ஏன் தெரியுமா போதகர் அவர் செய்யறதை செய்து கொண்டிருக்கிறாரு? One is because God has called me. ஒன்று தேவன் அதை அவர் அதுக்காகவே Second, அழைத்திருக்கிறார். because I enjoy it. இரண்டாவது தெரியுமா, இத ரொம்ப மகிழ்ச்சியா Great செய்கிறார். fulfillment. பெரிய ஒரு திருப்தி இருக்கிறது. But many of us, we hate our jobs, அநேகர் நமக்கு நம்ம வேலையே பிடிக்கிறது இல்ல, hate the boss. பாசம் பிடிக்கிறது இல்ல, We still have to do it ஆனாலும் வேலை செய்யணும். because of EMI. காரணம் EMI தங்க இருக்குங்க நம்ம பின்னாடி. When God frees you from that EMI on all the loans, உங்களுடைய லோன்ஸ்ல EMIஸ்ல இருந்து தேவன் உங்களை நிறுத்திட்டார்னா, then you can do what He wants you to do. அப்பொழுது அவர் என்ன விரும்பினாரோ அதை நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. And you'll enjoy it so much. அப்போ நீங்க அது ரொம்ப மகிழ்ச்சியா செய்வீங்க பாருங்க. Oh, no man anything. எந்த மனுஷனுக்கும் கடனாளியா இருக்காதீங்க. Proverbs 22 verse 7 says, நீதிமொழிகள் 22 அதிகாரம் the 7 வசனம், borrower is slave to the lender. கடன் வாங்குறவனோ கடன் கொடுக்கிறவனுக்கு அவன் ஒரு அடிமையா இருக்கிறான். If you bought a flat, நீங்க ஒரு வீட வாங்கிட்டு இருந்தீங்கன்னா you have EMI, உங்களுக்கு EMI இருக்கும். but you bought it. நீங்க வாங்கிட்டீங்க, It's registered in your name. உங்க பேர்ல தான் இருக்கு. People come, you say, I'm having a warm-up celebration, pastor's coming,
I have bought a flat. அவங்க வீட வாங்கியிருப்பாங்க, பேர்ல இருக்கும். அதுக்குள்ளே போதகரை வர வச்சு ஒரு மீட்டிங் வச்சு சொல்லுவாங்க, ஓ நான் ஒரு வீட வாங்கிட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. But do you have the title and the kata in your hand? ஆனா நீங்க கேட்கணும், எப்பா இந்த வீட்டுடைய பத்திரம் உங்ககிட்ட இருக்குதா? It's in the bank. அது பேங்க்ல இருக்கு பாஸ்டர். But you're saying it's mine. ஆனா நீங்க மார்த்தட்டி சொல்லுங்க, இது யா வீடு. Not yours. இல்லங்க, அது உங்க வீடு இல்ல. 3-4 months you try not paying the EMI, see what happens. ஒண்ணால ஒரு 3-4 மாசம் நீங்க EMI பே பண்ணாம இருந்து பாருங்க. The bank will take it and throw you out of the house also. அதே வீட்டுக்கு பேங்க்காரன் வந்து உங்களை அடிச்சு துரத்திடுவான். True or false? உண்மையா இல்லீங்களா? So you say அதெல்லாம் நீங்க சொல்றீங்க it's mine. எந்து. But you're the borrower. ஆனா வாங்குறவர் நம்ம தான். The bank manager is the lender. அந்த கடன் கொடுக்கிறவன் பேங்க் மேனேஜர். So I show one picture. இப்போ ஒரு படத்தை காமித்தாரு. It's like you are lying on the ground. நீங்க வந்து படுத்து இருக்கீங்க. Here's your head. உங்க தலை அங்க இருக்கு. The bank manager's got his foot on your neck. பேங்க் மேனேஜர் வந்து உங்க கழுத்து மேலேயே வந்து காலை வச்சிருவான். You don't pay one press, he'll give you. நீங்க கொடுக்கலனா ஒரே மிதி தான், ஜோலி முடிஞ்சிரும். Until you break that EMI it's paid off, you are not the owner. நீங்கள் அந்த EMI கட்டி தீர்க்கிற வரைக்கும் நீங்கள் உண்மையான எஜமான் அல்ல. You are like a slave to the lender. நீங்கள் கடன் கொடுத்தவனுக்கு ஒரு அடிமை போல தான் இருப்பீர்கள். That's what the Bible says. வேதவசனம் சொல்லுதுங்க. I didn't make it up. போதகர் அது அவராய் தனிச்சையாய் சொல்லல. 1 Timothy 6:6. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 6 வசனம். Apostle Paul says, godliness with contentment is great gain. போதும் என்கிற மனப்பான்மையோட தேவனை சேவிக்கிறது. Do you know why most of us are in debt? ஏன் தெரியுமா அநேகர் நாம் இங்க கடனாளியா இருக்கிறோம்? Are you ready? ரெடியா இருக்கீங்களா கேட்க? நம்ம மூஞ்சி பாரு ஒன்னு. கொஞ்சம் கவனிங்க அவரை. Not because we don't earn enough, but because we want too much. நம்ம சம்பாதிக்கிறது அதிகமா இல்ல இருக்குறதுனால இல்லங்க, நமக்கு தேவை விருப்பம் அதிகமா இருக்கு. We are earning enough to get by. நமக்கு எவ்வளவு தேவையோ அதை வாங்கக்கூடிய ஊதியம் தான் நம்ம சம்பாரிச்சு கொண்டிருக்கிறோம். But we are not satisfied, we are not contented. ஆனா போதும் என்ற மனப்பான்மையில திருப்தி இல்ல. I want more. எனக்கு நிறைய வேணும். I want bigger and better and I want it now. இப்பவே வேணும், பெருசா வேணும். So don't come up for prayer afterwards. தயவு செய்து இந்த மனப்பான்மை வச்சு ஜெபத்துக்கு வராதீங்க. Until you repent of the attitude. உங்களோட மனப்பான குணாதிசயத்திலிருந்து மனம் திரும்பாவிட்டால் வராதீங்க முன்னாடி. Then we can pray. Amen. அப்பதான் உங்களுக்காக ஜெபிக்க முடியும். Let me finish this page. முடிச்சிருவார் இப்ப போதுங்க. Philippians 4:11. பிலிப்பியர் புத்தகம் 4 அதிகாரம் 11 Apostle Paul says, I have learned whatever condition or place or state I am to be content. பால் அடியார் சொல்கிறார், எந்த ஸ்தானத்தில் எந்த சூழ்நிலையில் நான் காணப்பட்டாலும் போதும் என்கிற மனப்பான்மை உடையவனாய் நான் இருக்க விரும்புகிறேன். In other words, I have enough. நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு இது போதும். God has provided food, clothing, shelter, enough. சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுத்தாரு, போடுறதுக்கு துணி இருக்கு, தலைக்கு மேல கூரை இருக்கு, இது போதுங்க. Stop lusting after things that you don't need right now. உங்களுக்கு தேவையில்லாத காரியங்கள் மேல இச்சை ஆசைப்படாதீர்கள். Another very important point. இப்போ ரொம்ப முக்கியமான குறிப்பு. You won't like me for this. இது சொன்னா உங்களுக்கு போதகரை பிடிக்காம இருக்கும். One more big kuttu is coming. ஒரு பெரிய குத்து வருது உங்க வாய்க்கு. Try to never borrow money on a depreciating item. That is on an item that goes down in value. மதிப்பு குறைந்து போகிற பொருள்களை தயவு செய்து வாங்காதீங்க. House, okay. வீடு ஓகே பரவாயில்லை. Because with time usually the value of the house goes up. ஏன்னா காலம் செல்ல செல்ல வீடுடைய மதிப்பு கொஞ்சம் மேல போகும். Motorcycle, வண்டி, car, காரு, today you buy it brand new. இன்றைக்கு வாங்கும்போது புதுசா இருக்கும். Minimum tomorrow in one day, because it's now second hand, 15% value is gone. ரெண்டாவது நாளே அதே புது காரை நீங்க வித்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ஆயிடும், 15% கட் பண்ணி தான் கொடுப்பான். And on that you have gone and taken loan. இப்போ அந்த காருக்கு போய் நீங்க அவ்வளவு பெரிய லோன் கட்டி So you வாங்கிட்டீங்க. are paying interest, higher interest than the house you pay for a vehicle. இப்போ வீட்டை காட்டிலும் வண்டிக்கு செலுத்துற இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. House interest is usually small. இப்போ பொதுவா வீட்டுக்கு செலுத்துற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். But it goes up in value. ஆனா இப்போ அதுக்கு மதிப்பு மேல போயிட்டே இருக்கும் பாருங்க. Some sense is there. ஏதோ ஒரு புரிஞ்ச அளவுக்கு அறிவு இருக்கு அதுல. Vehicle interest is usually bigger. தேவையில்லாத வண்டி பாத்தீங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கும். Value goes down. அதுக்கு நாட்கள் செல்ல செல்ல மதிப்பும் கம்மியாயிட்டு இருக்கும். நமக்கு புத்தி இல்லையா? Makes sense. Try your best never to borrow money on a depreciating item. முடிஞ்ச அளவுக்கு மதிப்பு குறைந்து கொண்டிருக்கிற பொருட்களை வாங்குறதை தவிர்த்துருங்க. Not only two wheelers, some people borrow money for furniture also. சில பேர் வண்டிக்கு மேலங்க வீட்ல இருக்கிற சேர் நாற்காலிக்காகவே அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. What happened to our brains? Went for a walk. எப்பா உங்களுக்கு மூளையில என்னங்க ஆச்சு? நடங்க ஏஞ்சி. மூளை நடுங்க ஏஞ்சி. மூளை. Come on people.
புரிந்து கொள்ளுங்க. Christians should have a top rate, A1 credit rating. கிறிஸ்தவர்களுக்கு கிரெடிட் ரேட்டிங் எப்பவுமே A1 இருக்கணும், டாப்பா இருக்கணும். If the day comes you need to buy a flat, உங்களுக்கு வீடை வாங்கணும்ன்ற காலம் நேரம் வந்துச்சுன்னா you've saved for the deposit, நீங்க டெபாசிட் முதல்ல சேர்த்து வச்சிருக்கணும். you've been working steady, அதுக்கு தொடர்ச்சியா நீங்கள் you சேமித்து go to இருக்கணும். the bank for the loan, இப்போ லோனுக்காக பேங்க்குக்கு போறீங்க, they say we'll get back to you in 3 days time, அவங்க சொல்ல 3 நாளைக்கு பிறகு நாங்க திரும்பி வரோம். they say sorry we cannot lend you. இல்லனா இன்னொன்னு சொல்லுவாங்க, இல்லப்பா அவனுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவான். Why? ஏன்? Because they've checked your payments for the two-wheeler. உங்களோட பேமெண்ட், உங்க டூ வீலருடைய பேமெண்ட் என்ன அளவுல கட்டி இருக்கீங்கன்னு அவனுக்கு தெரியும். Here and there you've been missing payments. இங்க அங்க அவனுக்கே நீங்க டிமிக் குத்துறீங்க ஒரு மாசம் That 2 is மாசம். called your credit rating. அது என்ன ஆகும், உங்க கிரெடிட் ஸ்கோரை வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கும். They say you are no good, we cannot lend you money. அவன் சொல்லிடுவான் உங்களுக்கு நல்ல கிரெடிட் ஸ்கோர் இல்ல, உங்களுக்கு லோன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவான். They won't tell you that, but they'll simply say sorry is declined. அவ்வளவு சொல்லலாம், ரொம்ப இயல்பா சொல்ல, இல்லப்பா அவனுக்கு கடன் கொடுக்க முடியாது, வீட்டுக்கு போ. As Christians we should have a top credit rating. அட்லீஸ்ட் கிறிஸ்துவாக இருக்கிற நமக்கு கிரெடிட் ஸ்கோர் கொஞ்சம் நல்லா இருக்கணுங்க, டாப் ஸ்கோரா இருக்கணும். Listen to this statement. இந்த குறிப்பை கேளுங்க. It's not how much you have, but what you do with what you have. உங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்றது என்று பொருள் அல்லங்க, உங்ககிட்ட இருக்கிறத நீங்க எவ்வளவு எஃபெக்டிவா பிரயோஜனப்படுத்துறீங்கன்றது தான் குறிப்பு. And always any major purchase or decisions, first pray and sleep over it. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் செலவிட்டு பண்ணணும்னா முதல்ல ஜெபித்து கொஞ்சம் ஓய்வெடுங்க. I'm not talking about one sari. ஒரு சாரி வாங்குறது குறித்து பேசுறேன். I'm talking about big ticket items. ஒரு பெரிய பெரிய பொருளை குறித்து பேசுகிறோம். When I went to Australia, போதகர் ஆஸ்திரேலியாக்கு போகும்போது, now we had already paid off our house in US. இப்போ அமெரிக்கால இருக்கிற வீடெல்லாம் கடனை தீர்த்து விட்டார்கள். I'm debt free. இப்போ அங்க கடன் இல்ல. Now I can sell that, I can buy a house in Australia. இப்போ அதனால ஆஸ்திரேலியால இன்னொரு வீடு வாங்க முடியும். The real estate agent knows when you like the house. உங்களுக்கு வீடு பிடிச்சிருந்தா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்க்கு அவனுக்கு நல்லா தெரியும். They'll keep on calling you every day, come to see you, to put the benne toppa and make you buy it. உங்களை எவ்வளோ அவன் பட்டர் அடிக்கணுமா அடிச்சு உங்களை ஃபோன் பண்ணிட்டே இருப்பான். Now nothing wrong if you're a real estate agent. I'm just. ஒருவேளை நீங்க அப்படி ரியல் எஸ்டேட் பண்ணிருந்தீங்கன்னா தவறு இல்ல. He wanted us to sign the next day. அவர் அடுத்த நாள் வந்து நீங்க சைன் பண்ணணும்னு விரும்புவான். But he is not paying the EMI. I am going to pay. ஆனா இஎம்ஐ கட்ட போறது அவன் இல்லங்க, நான். Give me a few more minutes, I'll finish this. இன்னும் கொஞ்ச நேரம் தான் முடிக்க போகிறோம். Next day he calls. அடுத்த நாள் அவன் வருகிறான். Yeah, finish. Next day he calls. You ready to sign? அவன் சைன் பண்ணனும்னு கூப்பிடுறான். No, not yet. இல்ல ஆவாது. You know how long I made the agent wait? எவ்வளவு நாள் தம்ம ஏஜென்ட் போதகர் வெயிட் பண்ண வச்சாரா? 10 days. 10 நாட்கள். Every night my wife and I pray about it. எல்லா இரவுகளும் போதகர் மனைவி ஜெபிப்பாங்களாம். Because a very big item. ஏனா வாங்க போறது பெரிய buying a house. வீடு வாங்குறோம். Next morning அடுத்த காலையில said, honey, what do you think about it? போதகர் கேட்பாராம், மனைவி என்னமா பண்ணலாம்? She says, I feel good. அவங்க சொல்றாங்க இல்ல வாங்கலாங்க. I said, I also feel good. அப்ப அவர் சொல்றாரு இல்ல But still for 10 days we prayed about it. ஆனாலும் 10 நாட்கள் ஜெபித்தார்களாம். You understand? Pray and sleep over major decisions. தயவு செய்து இந்த மாதிரி தீர்மானங்களை எடுக்கும்போது ஜெபித்து கொஞ்சம் ஓய்வு எடுங்க. 2 more lines. Don't let this world squeeze you into its mold, into its way of thinking. இந்த மாதிரி யோசிக்கும்படியா இந்த உலகத்தின் முறைகளுக்கு உங்களை சுருக்கும்படியா நீங்க ஒப்பு கொடுத்துறாதீங்க. Success does not lie in how much we can get, but how much we can give and release into the lives of others. எவ்வளவு பெற்றுக்கொள்கிறோம் என்கிறதின் அடிப்படையில் நம்ம சக்சஸை நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. எவ்வளவு நம்ம பிறருக்கு கொடுத்து அவருக்கு உதவி செய்கிறோம் என்பதை தான் சக்சஸ் இருக்கிறது. Amen. Please bring it back next week. Don't lose it. Write your name. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் தயவு செய்து இந்த தாள்களை கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. இத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது. கைகளை பார்க்கலாமா? சிலர் கடன் வாங்காதவனே ஏஞ்சி போயிட்டாங்க. ஏன்னா வாங்கி வாங்கி கஷ்டப்பட்டுங்கிறாங்க. நல்லா கவனிங்க. நான் ஒரே வார்த்தையில் முடிக்கிறேன். பவுல் சொல்லும் பொழுது பிலிப்பியருக்கு எழுதின 4ஆம் அதிகாரம், ஐயா வாசித்த அதே அதிகாரத்தில் 15, 16, 17 வாசியமா சீக்கிரம். பிலிப்பியருக்கு 4ஆம் அதிகாரம் 15, 16, 17.
மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கெதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். அல்லேலூயா. பவுல் என்ன சொல்லுகிறான்? 2 தரம் நீங்கள் எனக்கு உதவி செய்தீர்கள். தெசலோனிக்காவில் இருந்த பொழுதும் எனக்கு நீங்கள் உபகாரத்தை செய்தீர்கள். இப்போ அவன் என்ன சொல்றான்? உபகாரத்தை நான் நாடாமல். எல்லாரும் சொல்லுங்க, 3 டைம் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. இப்போ நாங்கள் என்ன நாடலை? என்ன நாடலை சொல்லுங்க. என்னடா காசு, சிலர் காசு காசுன்னு சொன்னாலே கோயிலுக்கு வர்றதில்ல. நாங்கள் என்ன நாடலை? அப்புறம் அடுத்தது அவன் என்ன சொல்கிறான்? உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி. அல்லேலூயா. your fruit may abound. உங்கள் எண்ணத்துக்கு பெருகும்படி உங்கள் சொல்லுங்க எல்லாரும் அந்த அடுத்த வாசிங்க. உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே. மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. முதலாவது என்ன சொன்னோம்? உபகாரத்தை நாடு. 2வது என்ன சொன்னோம்? உங்கள் கணக்குக்கு. ஆமாம், எத்தனை பேர் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறீங்களோ உங்கள் கணத்துக்கு ஆண்டவர் என்ன பெருக பண்ணுவார்? பலன் பெருகப்படுவார். உங்கள் முன்னாடி நின்று பிரசங்கித்த அருமையான பாஸ்டர் ஆண்ட்ரூ 3 தேசத்தில் இருக்கிறார். அமெரிக்கா, ஃபியூஜி ஐலாண்ட், ஆஸ்திரேலியா, எல்லா இடத்துலையும் வீடு, பைபிள் ஸ்கூல் எல்லாம் நடத்தக்கூடிய வசதி பெற்று இருக்கிறார். இந்த பெங்களூரில் அவர் வாழ்கிற இடமே ரொம்ப வசதியான இடம். அவருக்கு எத்தனையோ வசதிகள், ஃப்ளாட்டுகள்லாம் இருக்குது. ஆனால் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் பிரசங்கம் பண்ணபடி அவர் செஞ்சபடினார். எதனால் சொல்லுங்கள்? இப்போ யாருக்காவது பணக்கார ஆகணும்னு ஆசை இருக்கா? இருக்கா இல்லையா? இருந்தால் நல்லது. உன்னை ஆண்டவர் மாற்றுவார். உன் கணக்குக்கு ஆண்டவர் என்ன கேட்கிறார்? பலன். எல்லாம் கண்ணை மூடுவோம், தலை வணங்குவோம். இந்த உபதேசத்தை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, இதன்படி நாங்கள் நடக்க விரும்புகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாய் நாங்கள் செய்ய விரும்புகிறோம். அப்படி சொல்லும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தை ஏற்றுக்கோ. ஒரு வலது கையை நெஞ்சின் மேல் வைத்து கொள்ளுங்க, இடது கையை மேலே தூக்குங்க. வலது கையை நெஞ்சின் மேல் வைத்து கொள்ளுங்க, இடது கையை மேலே தூக்குங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பரலோக பிதாவே, இன்றைக்கு கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நல்ல உபதேசங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீர் இதன்படி எங்கள் ஆலோசனைகளை கொடுத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பெற்றுக்கொண்ட ஆலோசனைப்படி நடக்க உதவி செய்யும். தடைகளை நீக்கும். ஒவ்வொருவரையும் பலவான்களும் ஐஸ்வர்யவான்களாய் போதும் என்கிற மனதோடு தேவ பக்தியாய் வாழ்ந்து எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் இருக்கும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோதரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தையே சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராயிருக்க இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவ சமாதானம் உங்களோடு இருக்கட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.